ஆண்டவர் என் கூட இருக்கிறார். நீ ரொம்ப பேட் ஃபீலிங்ல இருக்கிற ஆண்டவர் என் கூட இருக்கிறார். நல்லதோ கெட்டதோ தேவன் எப்பொழுதும் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். அதுல லெட்ஸ் ரெவல் இன் தட். அந்த சந்தோஷத்துல நம்ம பூரிக்கலாம். சரியா? லெட்ஸ் சிங் திஸ் சாங். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாவர்கள் தேவனாயிருந்து யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாவர்கள் தேவனாயிருந்து யாவையும் துடைக்கிறாரே. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே நம் ஜனங்களின் தாகம் தீரும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே நம் ஜனங்களின் தாகம் தீரும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை தேவதேவனே நேசிக்கிறார். சுவிசேஷங்களை உயர்த்திடுவோம் உம்மையே. சுவிசேஷங்களை உயர்த்திடுவோம் உம்மையே. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. உன்னோடியாய் இயேசு பரன் மூலைகல்லாகி சீயோனிலே. உன்னோடியாய் இயேசு பரன் மூலைகல்லாகி சீயோனிலே. வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை பாதையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை பாதையோடு நாம் நாடிடுவோம். மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. ஆமென். தேவன் தாபரிக்கும் ஸ்தலம் யாரு? தேவன் வாசம் செய்கிற வீடு யாரு? நீங்களும் நானும் தான். ஆண்டவர் எங்க இருக்கிறாரு?
அங்கே இருக்கிறார். என்னன்னு பாத்தீங்க சொல்லுங்க. தேவனே அவர்களுடைய தேவனாய் இருந்து என்ன பண்ணுவாரா? அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைக்கிறார். ஏன் அதை பண்றேன்ற அந்த ஒரு உறுதியை உங்களுக்கு கொடுத்தாருன்னா, so that you can focus on getting there. ஏன்னா நீங்க இந்த கண்ணீர் மேலேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த பாடு மேலேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க போய் சேர வேண்டிய இடத்த சேர மாட்டீங்க. நீ காலைல வீட்டில் சண்டே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சொல்றேன். ஓகே, ஏதோ ஒரு விஷயத்துல வாய் விட்டு பிரச்சனை ஆயிடுச்சு, இதனால நான் அங்கேயோ கோச்சிட்டு உட்கார போறேன்னா இன்னைக்கு நடக்க வேண்டிய வேலை நடக்குமா? நடக்காது. கரெக்டா? ஆனால் நடக்க வேண்டிய நேரம் என்ன பண்ணணும்? நடக்கணும். ஸோ வீட்டில் பிரச்சனை இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிடுறோம்? இதை மீறி பேண்ட் ஷர்ட்லாம் மாட்டிக்கிட்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சல்வாரை போட்டுட்டு என்ன பண்ணிடுறோம்? இதெல்லாம் வேலைக்கு ஆகுது, நம்ம நேரம் போய் பார்க்க வேண்டிய வேலையை பார்க்கலாம். அங்கே போய் பார்க்க வேண்டிய வேலையை பார்த்தா தான் வீட்டில் சாப்பாடு போகும், இல்லாட்டி அதுவும் நடக்காது. இது மாதிரி தான் கண்டிப்பாக உங்கள் கண்ணீரை யார் போக்குவா? ஆண்டவர் போக்கியே தீருவார், எடுத்தே தீருவார், துடைத்தே தீருவார். ஸோ தட் நீங்களும் நானும் எங்கே போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்காக நம்மளோட கண்களை நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த விஷயத்து மேலே பதிப்போம். நம்ம we are not of this, என்ன பார்த்தா we are not of this city. எபிரேயர்ல சொல்லுங்க. ஒருவேளை திரும்பத்துக்கு இடம் கிடைச்சிருந்தா திருப்பி போயிருப்போம். பட் ஏன்னா அவர்கள் கண்களை வந்து இது பண்ணாங்க. இங்கிலீஷ்ல சொல்றது, தமிழ்ல நம்ம இந்த we do not belong to this place. What do you call it? ஏன்னா இயேசு சொல்லுவாருங்களை பார்த்து என்ன பார்த்தோம்? நான் எப்படி இந்த உலகத்துக்குரியவன் அல்லவோ அதே போல நீங்களும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல அப்படின்னு சொன்னார். ஏன்னா so that we don't get caught up in it. அதில் போய் நீங்கள் சிக்கி மாட்டி தவிக்க கூடாதுன்றதுக்காக தான் என்ன பண்ணிட்டாரு? அதை முதல்ல சொல்லிட்டாரு. அதனால இந்த விஷயத்தை நீ சீரியஸாக எடுத்துக்காதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேப்ல ஏறுவேன், கேப் மோஸ்ட்லி சுத்தமாகவே இருக்காது. அருண் ஆட்டோ பற்றி எனக்கு தெரியல, நான் ஏறினதில்லை, சொல்கிறேன். சரியா? எனக்கு அழுக்காக இருக்கிற வண்டியில் ஏறவே பிடிக்காது. அதனால நான் ஊபரில் புக் பண்ணால் கூட அந்த ப்ரீமியம் புக்கிங் ஒன்று இருக்கும், ப்ரீமியர்னு ஒரு புக்கிங், அதுதான் நான் போனேன். ஏன்னா அந்த வண்டி அழுக்காக தான் பிடிக்காது. ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியாது? அது அந்த அழுக்கை பற்றி ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அது என் வண்டி கிடையாது, நான் என் வண்டியை மட்டும்தான் சுத்தமாக வச்சுக்க முடியும். அதனால அந்த ஊபர் வண்டியை பற்றி நான் கவலைப்படான்னு நினைக்கிறீங்களா? கவலைப்பட மாட்டேன். ஏன்னா அது என்னோட இடம் கிடையாது, அது என்னோட கார் கிடையாது. அதே போல இந்த உலகம் உங்களுடையது அல்ல, நானும் இந்த உலகத்தை உடையவன் அல்ல. அதனால அந்த உலகம் தான் எந்த இல்லையே, அது எவ்வளோ அழுக்கா இருந்தா எனக்கு என்னன்ற ஒரு ஆட்டிடியூட் வேணும். ஏன்னா இந்த உலகம் என்னோட இடம் கிடையாது. எந்த இடம் என்னுடைய இடமோ அந்த இடத்த சுத்தமாக பார்த்துக்க வேண்டியது தான் என்னுடைய கடமை. அதுதான் என்னோட நோக்கம், என்னோட வாஞ்சையா தான். என் வீடு சுத்தமாக இருக்கும். வேற ஒருத்தவங்க வீட்டு போய்ட்டு வீடு சுத்தமாக நான் வீட்டில் என்ன இவ்வளோ அழுக்கா வச்சுருக்காங்க, அந்த சோஃபாவில் பாரு 2 வாரத்தில் மிக்சர்லாம் ஆகிதாங்க, காஃபி கொட்ட கரையை கூட தொடையில அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? போயிட்டே இருக்கிறோம். ஏன்னா அந்த வீடு என் வீடு கிடையாது, அந்த வீடு வச்சு நான் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த வீடு யோசிச்சு நான் வருத்தப்பட்டு எனக்கு ஏதாச்சும் அதில் நன்மை இருக்குமா? ஆனால் என் வீடு அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்? அதை எப்படி தொடையணும், அதை எப்படி பாதுகாக்கணும், அதை எப்படி பராமரிக்கணும்னு நான் யோசிப்பேன். அதே போல தான் பரலோக ராஜ்யம் தான் என்னுடைய ராஜ்யம். அதனால அதுதான் that will be my viewpoint, that will be my கண்ணோட்டமா, that will be my கண்ணோக்கம். ஆல்ரைட், இது என்னுடைய பிரச்சனை கிடையாது. ஸோ ஒவ்வொரு நாளும் ஏச்சிங்கன்னா நான் யோசிக்கிறேன் என்ன செய்வேன்? டுடே காட் இஸ் வித் மீ. இன்னைக்கு ஆண்டவர் என்னோட இருக்கிறார், அவர் என்னிலே வாசம் செய்கிறார். எப்படி என்னிலே வாசம் செய்கிறார்? எதற்காக வாசம் செய்கிறாரு? என்னோடு என் தேவனாய் இருந்து என் கண்ணீர் யாவையும் அவர் என்ன பண்ணுவாராம்? துடைக்கிறவராய் என்னோட இருக்கிறார். அப்பனா கண்ணீர் வந்தால் அதை துடைக்க வேண்டிய பாரம் யார் மேல இருக்குது? கர்த்தர் மேல இருக்குது. கண்டிப்பா அந்த கண்ணீரை துடைப்பார். நீங்க என்ன பண்ணணும்? மாறாக சரி துடைக்கிறதுக்கு எனக்கு ஆள் இருக்குதுல்ல, நான் எங்க போய் ஓடிக்கொண்டு போய் எங்க போய் சேர வேண்டுமோ அந்த ஓட்டத்துல நான் என்ன பண்ண போறேன்? உறுதியா இருந்து ஓடிக்கொண்டே இருக்க போறேன். பிகாஸ் தட் இஸ் வேர் ஐம் கோயிங் டு கோ அண்ட் ரீச். இதுல நடுவில் எத்தனையோ சேஞ்சஸ் வரலாம், எதிர்பார்க்குற சேஞ்சஸும் வரலாம், எதிர்பாராத சேஞ்சஸும் வரலாம். none of those things are important to you and me. வெதர் சேஞ்ச் ஆனாலும் வெதர் சேஞ்ச் ஆகி நம்ம போய் அந்த இடத்துல போய் சேர போகிறோன்ற நோக்கம் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கணும். ஸோ எப்பொழுதுமே அந்த ஒரு வாஞ்சியோடு இருங்க. நீ காலையிலோட கண்களை மூடுங்க, ஆண்டரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டரே எத்தனையோ காரியங்கள் என் வழியில் ரொம்ப இம்மீடியட்டாக நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறேன், டக்குன்னு அந்த விஷயத்தில் ஐம் கெட்டிங் காட் ஃபார். பட் ஹெல்ப் மீ தீஸ் டேஸ். எப்போதுமே ஞாபகம் வச்சுக்க, எனக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னோடு வாசம் செய்து கொண்டிருக்கிறார், என்னிலே இருக்கிறார். எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனை நிமித்தம் வர கண்ணீரை அவர் துடைக்கிறதுக்காகவே என்னோடு இருக்கிறார். அதை ஞாபகம் வைத்துக் கொண்டு கர்த்தாவே, ஐ வாண்ட் டு கீப் மை ஐஸ் ஆன் யூ. நான் எங்கே போய் சேரணுமோ கர்த்தாவே, அந்த விஷயத்துக்காக கர்த்தாவே நான் ஒவ்வொரு நாளும் உறுதியாக ஓட நீங்கள் கர்த்தாவே அந்த ஒரு மனதை எனக்கு கட்டளிடுங்க, அந்த ஒரு வாஞ்சையை கட்டளிடுங்க. அந்த வாஞ்சையை கர்த்தாவை நான் பிடித்து கொண்டு கர்த்தாவே ஓட எனக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் கொடுக்க வேண்டிய கிருபையை கொடுங்க ஆண்டவரே. பிகாஸ் when you help me, நான் அடிக்கடி இதே தான் சொல்லுவேன், நீங்கள் உதவுங்க, ஐ நோ ஐ வில் பி ஹெல்ப்ட்.
நீங்கள் எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா என்னால் கண்டிப்பாக செய்ய முடியும். நீங்கள் உதவி செய்யலைன்னா என்னால் எதுவுமே செய்ய முடியாது. அதனால் ஆண்டவர்கிட்ட அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், என்ன டோன்ட் ஃபைண்ட் அ ஃபால்ட் வித் மீ. என்கிட்ட வந்து பிள்ளையை கண்டுபிடிக்காதீங்க, உதவி செய்யுங்க, அதுக்கப்புறம் நான் பண்ணலன்னா என்கிட்ட வந்து பிள்ளையை கேளுங்கன்னு சொல்லுவேன் அடிக்கடி. ஆண்டவர் இப்படி திஸ் இஸ் ஹவ் ஐ டாக் டு காட். நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய உதவியை கொடுங்க, அதுக்கப்புறம் நான் பிள்ளை ஆனா நீங்கள் என்ன பண்ணுங்க, பிள்ளையை கண்டுபிடிச்சி என்கிட்ட பேசுங்க. உங்கள் உதவி எனக்கு தேவை. அதனால தாவீது என்னன்னு பாருன்னா, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதுளை தாண்டுவேன். உம்மாலே, அதனால நீங்க உதவி பண்ணுங்க, நான் என்ன பண்ணுவேன், சேனைக்குள்ள பாஞ்சிருவேன், மதுளை தாண்டுவேன், என்ன வேணா பண்ணுவேன். நீங்க இல்லாம பண்ணு பண்ணு பண்ணுன்னு சொன்னீங்கன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது. நான் திருப்பி நான் ஏசப்பட்டு அவர் டேலேக்கே பேசுவேன், உண்மையாக இல்லாமல் என்னால் ஒன்றுமே செய்ய கூடாது. ஸோ I always tell God, don't expect from me, I expect from you. என்கிட்ட எதிர்பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, என்கிட்ட கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. உங்ககிட்ட மட்டும் நான் எதிர்பார்த்து ஒவ்வொரு நாள் வந்து நிற்க போகிறேன். நீங்கள் உதவி செய்யுங்க, நான் மேற்கொள்வேன். நீங்கள் உதவி செய்யுங்க, மதுளை தாண்டிடுவேன், சேனைக்குள்ளே பாஞ்சிடுவேன், என்ன வேணால் பண்ணுவேன். நீங்கள் உதவி செஞ்சு கொண்டே இருங்க. ஆனால் உதவியை கேட்கறதுக்கு ஆளுக்கு என்ன இருக்கணும், உங்களுக்கு முதல்ல என் கூட ஆண்டவர் இருக்கிறாருன்ற ஒரு ரியலைசேஷன் இருக்கணும். கரெக்டுங்களா? ஏன்னா என் கூட ஹெல்ப்பர் இருக்கிறாருன்னு தெரிஞ்சாதான் உங்களால் ஹெல்ப் கேட்க முடியும். இல்லாட்டா தனியாக இருக்கிறேன், நான் தான் ஹேண்டில் பண்ணணும், நான் தான் மேனேஜ் பண்ணணும், இது எப்படியாச்சும் நான் ஜபம் பண்ணி மேற்கொள்ளணும். ஜபம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாதீங்க, ஆண்டரை போய் கேளுங்க. எப்படி கேளுங்க, ஜபம் பண்ணி எது மாறாது, ஆண்டரை கேட்டால் மாறிடும். ஆண்டவர் இது மாற வேண்டும், இது மாற வேண்டும், இது மாற வேண்டும், ஆண்டவர் எப்படியாவது மாறணும், இயேசு நாமத்தில் மாற வேண்டும். இயேசு நாமத்தில் எது மாறாதுங்க. நீங்கள் போய் ஆண்டவரே காரியத்தை மாற்றி கொடுங்கன்னு சொல்லுங்க, அவர் மாற்றி கொடுப்பார். எப்படி அவர் மாற்றி கொடுப்பார். நீங்கள் மாறணும் 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 அப்படியே காலை அடிச்சுக்கிட்டு கையை காற்றுல குத்திலாமனால மாறாது. ஆண்டவரே இந்த காரியம் என்னால் இயலாத காரியம், ஒருவேளை மாற்றுவதற்கு பலன் இருந்தால் நானே என்னத்துக்கு மாற்றிட்டு இருக்கேன், ஆனால் இதெல்லாம் எனக்கு கை கூடுற காரியம் கிடையாது, இந்த காரியத்தையே மாற்றி கொடுப்பீங்களா அப்படின்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுவார், அவர் மாற்றி கொடுப்பார். உங்களை பார்த்து எதுவுமே மாற்றுன்னு சொல்ல, மாற வேண்டிய காரியங்களுக்கு என்னை வந்து நம்புன்னு தான் சொன்னார். கரெக்டாக என்னை வந்து கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு என்ன பண்ணுவேன், மறு உத்தரவு கொடுப்பேன்னு சொன்னார். சரிங்களா? ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், யூ அண்ட் ஐ ஆர் டிபெண்டன்ஸ். வாட் யூ கால் டிபெண்டன்ட் இன் தமிழ்? ஐ அம் டிபெண்டன்ட். டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. நம்மளாம் வந்து அடுத்தவங்க மேலே சார்ந்து ஏன்னா வாழ்கிற ஒரு கூட்டம். நம்ம கூட்டமே அவள் தான். நம்மளுக்கு வந்து நம்மளால எதுவுமே நம்மளால என்னால் செய்ய முடியும்னு சொல்கிற கூட்டங்கள் இருக்குது. நான் சார்ந்து வாழ்கிற ஒரு மனுஷன். ஐ எம் டிபெண்டன்ட். இங்கிலீஷ் அது வந்து அதான் சொல்லுவோம், டிபெண்டன்ட்னு சொல்லுவோம். இப்போ எங்கள் அம்மா அப்பா வந்து என் மேலே டிபெண்டன்ஸ், ஏன்னா they depend on me. பிகாஸ் அவங்க அந்த வயசில் இருந்துச்சு, ஒரு காலத்தில் நான் அவங்க மேலே நான் டிபெண்டன்ட் ஆனேன். now they are dependent on me. அவங்களால எடுத்து டமாட்டிங்கில் எதுவும் பண்ண முடியாது. எங்கள் அம்மா கிச்சன் வந்தாங்கன்னா கிச்சன் வந்து ரணகலமாக இருக்கும். ஏன்னா அவங்களால அவ்வளோதான் இப்போ முடியும். சரியா? ஸோ we involved in the kitchen. ஏன்னா ஸோ we are all dependents. நம்மளாம் சார்ந்து இருக்கிற ஒரு கூட்டம். யார் மேலே? ஆண்டவர் மேலே. நம்மளே அவர்கிட்ட சார்ந்து வந்துருக்கிறோம். சார்ந்து வந்துருக்கிற பார்த்து நீ இது பண்ணுன்னு சொல்லுவார். அவனே என்கிட்ட வந்து கேட்க வந்துருக்கான். இது எப்படின்னா பிச்சைக்காரன்ட்ட போய் அவன் வந்து சார் காசு கொடு அப்படின்னா, சரி என்கிட்ட ஒரு 10 காசு கொடுன்னு சொல்கிறேன், எப்படி இருக்கும்? இப்போ ஆண்டர்கிட்ட போய் நீங்கள் ஆண்டரே எனக்கு பண்ணி கொடுன்னு சொல்லும்போது ஆண்டு திருப்பி பார்த்து நீ எனக்காக ரிட்டர்ன் அது பண்ணியான்னு கேட்பாரு. கிடையாதுங்க. ஸோ இதை மைண்டை சேஞ்ச் பண்ணுங்க. God is not expecting anything from you. அவர் மேலே சார்ந்து இருக்கிற ஒரு ஜீவியத்தை மாத்திரம்தான் அவர் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். வேறு எதையுமே எதிர்பார்க்கல. ஒவ்வொரு நாளும் என் மகனும் என் மகளும் என் மேலே சார்ந்த ஒரு ஜீவியம் வாழணும். இந்த உலகத்திற்குரிய காரியம் இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய பிரகாரமான காரியம் இருந்தாலும் சரி, என் மேலே சார்ற ஒரு பிள்ளையா, என் பிள்ளை இருக்கிறாளா இல்லையா, இருக்கிறானா இல்லையா, இவ்வளோதான் அவர் உங்ககிட்ட என்கிட்டையும் எதிர்பார்க்குது. அதனால சார்ந்து வாழ்கிற ஒரு ஜனமாய் எப்பொழுதும் ஆண்டவர்னால நிலைமை. This morning let's close our eyes. Lord, here we are, O God. இந்த காலை வேளையில கூட கர்த்தாவே உண்மையே சார்ந்து இருக்கிற ஒரு ஜனமாய் நாங்கள் எப்பொழுது கர்த்தாவே எங்களை நாங்களே ஞாபகப்படுத்திக் கொள்ள கர்த்தாவே கிருபை செய்ய கர்த்தாவே. ஏன்னா அடிக்கடி ஆண்டவர் உங்களுக்காக நான் இதை பண்ணுவேன், ஆண்டவருக்காக நான் அதை பண்ண போறேன், ஆண்டவருக்காக ஒரு பரிசுத்த ஜீவியம் வாழ போறேன், ஆண்டவருக்காக நான் வைராக்கியமா இருக்க போறேன் என்று சொல்லி எங்களை நாங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவருக்காக எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது கர்த்தாவே. எதுவுமே செய்ய முடியவில்லை என்ற இயலாமையினால் தான் கர்த்தா உங்களை சார்ந்து வந்திருக்கோம். So help us to remember that always. நாங்கள் யாரும் பலசாலிகள் கிடையாது கர்த்தாவே. முடியும் என்று சொல்வதற்கு இங்கே யாருமே பலசாலி இல்லை கர்த்தாவே. முடியவில்லை என்று சொல்லி கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய ஜனங்களாய் முன்பு வந்து நிற்கிறோம் கர்த்தாவே. உதவி செய்யும், எல்லா காரியங்களும் உதவி செய்யும் கர்த்தாவே. சுகம், பலன், ஆரோக்கியம், குணம் விஷயம் கர்த்தாவே எல்லா காரியங்களிலும் நீர் எங்களுக்கு உதவியாக இருங்க கர்த்தாவே.
எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் பாத்திரர், எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் பாத்திரர். உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. பாத்திரர்,
எங்கள் சுகத்திலும் எங்கள் கர்த்தாவே சுகவீனத்திலும், எங்கள் பலத்திலும் எங்கள் பலவீனத்திலும் கர்த்தாவே, எங்கள் நன்மையிலும் எங்கள் தீமையிலும் கர்த்தாவே, எல்லாவற்றிலும் நீர் தேவனாய் எங்களோடு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மத்தியிலே கர்த்தாவே, எங்கள் மத்தியிலே உலாவுகிற தேவனாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களோடு கர்த்தாவே வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்கள் கண்ணீர் எல்லாம் துடைக்கிற தேவனாய் எங்களோடு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை நடத்துவதற்காகவே எங்களோடு இருக்கிறீர் கர்த்தாவே. கர்த்தாவே தடைகளை தகர்த்தெறிகிற தேவனாய் எங்களோடு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வலிகளை திறந்தெடுக்கிற தேவனாய் எங்களோடு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களை கர்த்தாவே ஆதரிக்கிற தேவனாய் எங்களோடு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. முக்கியமாய் கர்த்தாவே இந்த ஜீவித்தை விட்டு கர்த்தாவே மறுரூபமாய் மாறவும் கர்த்தாவே, உம்மை போலவே ஆகவும் கர்த்தாவே. அந்நாளிலே நீர் வெளிப்படும் போது கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே உம்மை போல மாறி நீர் இருக்கிற வண்ணமாகவே நாங்கள் உங்களை காணப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த கர்த்தாவே நம்பிக்கைக்காய் நன்றி தகப்பனே. இந்த ஜீவித்திற்கும் வரவிருக்கும் நித்திய ஜீவனுக்கும் நீர் எங்கள் நம்பிக்கையா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. எல்லாவற்றிலும் உமக்கே துதியும் கனமும் மகிமையும் கொடுக்கிறோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால கேட்டுக்கிறோம் பிதாவே. ஆமென். மனதை அறிய கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். உண்மை அறிந்து கொள்ளும்படியாக எங்களுக்கு ஞானமுள்ள இருக்கு தாரும். தன்னுடைய கிருபையால் நிறைத்தரும். இந்த வேலையை ஆசீர்வதித்தரும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் எல்லாரையும் அநேகமாக எல்லாரும் வந்தாச்சு. அநேகமாக எல்லாரும் வந்தாச்சு. எக்ஸ்ட்ரா வேற வந்து யார் பிரேமாவா ரோசி 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 மகனும் வந்துக்கிறாங்க. மகனை தான் அங்கே வருவான்னு நினச்சேன். வரலையா? வீட்டுக்கு வரலையானோ? காலேஜ் இருக்கானா? சொன்ன மாதிரி செஞ்சுட்டானா? சரி. அப்போது பாருங்கள், கர்த்தர் நம்முடைய ஜனங்களை ஒரு இடத்துல பார்க்க எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பாருன்னா இல்லையா? ஒரு ஊழியக்காரனுக்கு தன்னுடைய விசுவாசி எல்லாத்தையும் பார்த்தா சந்தோஷமாக இருக்கிறது போல பரலோகத்தில் எல்லாரும் போய் சேரும்போது கர்த்தர் மிகுந்த சந்தோஷம். அவர் தெரிந்து கொண்ட தம்முடைய ஜனங்கள் பரலோகத்தில் போய் சேரும்போது மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் இல்லையா? அது ஒரே ஒரு காரியம் தான் கர்த்தர் சொல்லி கொடுத்துருக்காரு. என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அவரோடு கூட கீழ்ப்படுதலோடு அவருடைய வழியில் நடக்க வேண்டும். அவருடைய வழியில் நடக்க வேண்டும். அப்படித்தானே? அப்படித்தானே சொல்ல. 23 சங்கீதம் வாசிங்க. சங்கீதம் 23. மூன்றாம் வசனம், 6ஆம் வசனம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளிலே நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் இப்படி நான் அவர் நடத்துகிற பாதையில் நடக்கிற போது என்ன பண்ணுகிறாராம்? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அப்போ கர்த்தருடைய வீட்டிலே நாம் நிலைத்திருக்கும்படிக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தான், நம்முடைய ஆத்துமாவை கர்த்தர் தேற்றி என்ன பண்ணுவாரா? நம்முடைய ஆத்துமாவை கர்த்தர் தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்ன பண்ணுவாரா? என்னை நீதியின் பாதைகளில் நடத்துவார். அப்படியானா நீதிகளின் பாதையிலே கர்த்தர் நடத்தும் போது நம்முடைய ஆத்மாவுக்கு தேற்றப்படுதல் அவசியமா இருக்குது. தேற்றப்படுதல் அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? தேற்றப்படுதல் அர்த்தம் சொல்லுங்க. நமக்கு தெரிஞ்ச தேற்றப்படுதல் சொல்லுங்க பார்க்கலாம். தேற்றப்படுதல் என்ன ஆகுது? சோதனை போயிருக்கும் போதே ஏதோ பொருந்துட்டோம், தோல்வி ஆகிட்டோம், அந்த நேரத்தில் திரும்ப பயப்படாத. அதுதான் தோற்றம் சொல்கிறோம். தேற்றம் சொல்கிறோம். சரியான பொருள் என்னன்னா, ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது, அதை செய்யக்கூடாதபடிக்கு நம்முடைய பலவீனங்கள் இருக்கிறது, சூழ்நிலைகள் பிரதிகூலமாக இருக்கிறது. அந்த சமயத்தில் நம்முடைய ஆத்மா சோர்ந்து போகிறது. எப்படி செய்கிறது? இது எப்படி முடியும்? ஆண்டவர் ரொம்ப தான் எதிர்பார்க்குறாரு. நான் மனுஷன் தானே, என்கிட்ட போய் இப்படிலாம் எதிர்பார்க்குறாரு. நான் எப்படி செய்வேன்? இதை முடியுமா? நான் அப்படி பாடுபட்டுருக்கிறேன், அப்படி முடியுமா?
இப்படிலாம் எப்படி முடியும் சார் எப்படி அப்படி சொல்லும்போது கர்த்தர் மெத்துறாரு. டோன்ட் வரி, ஐ அம் ஹியர் வித் யூ. பயப்படாத, நான் கூட இருக்கிறேன். பார்த்துக்கலாம், விடு, நான் கூட இருக்கிறேன். நீ திறந்து வேலையை செஞ்சுட்டே இரு, நாளைக்கு என்ன பார்க்காத, செஞ்சுட்டே வந்துட்டே இருக்கும் அப்படின்னாரு. உடனே தைரியம் வந்துடும். தைரியம் வந்துடும். ஆமாம், நான் கஷ்டப்பாடுபட்டேன். எத்தனை வருஷம் பாடுபட்டேன்? ரொம்ப நாள் பாடுபட்டேன். எத்தனை வருஷம்? 23 வருஷம். எத்தனை வருஷம்? 18 வயசுலேருந்து 41 வயசு வரைக்கும் என்னுடைய அக்கிரமங்களை தாங்க முடியாமல் அக்கிரமங்களை செய்து கொண்டே பாடுபட்டு கொண்டிருந்தேன். ஆனால் கடைசியாக 3 வருஷங்கள் 89, 90, 91 இந்த 3 வருஷமும் நல்லா சொன்ன 2.25 வருஷம் 2.25 வருஷம் அதாவது பாடுபட்டேன். எனக்கு மட்டும் தெரியும். ஏன்னா 89 வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி கர்த்தர்கிட்ட பேசிட்டேன். எப்போ? 81ஆம் தேதி ஜனவரி மாதம் அசோக் பில்லரில் ஸ்கூட்டில் உட்காந்துருக்கிறேன், பேசிட்டேன் கர்த்தர்கிட்ட. என்னென்ன இனிமேல் எங்கள் தாத்தா பாஸ்டர் பெஞ்சமின் சொல்லாத, பாஸ்டர் பெஞ்சமின் பரலோகத்தை சொல்ல, பாஸ்டர் பெஞ்சமின் நல்ல நீதி உள்ளவராக இருந்தால் அவர் பரலோகத்து போய் சேர்ந்திருப்பாரு. ஆனால் நீ உண்மையாக இருந்தால் தான் நீ சேர முடியும் அப்படின்னு. அடுத்து கொஞ்ச தூரம் வரும்போது பேசாமல் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கைவிடு, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு சந்தோஷம் நினைக்கிற உன் ஃப்ரெண்ட்ஸாக தான் நீ அவ்வளோ கெட்டு போனேன். கரெக்டாக சொல்லி கொடுத்த சொல்ல நான் வேறு சொன்னேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் உன் வாழ்க்கையே கெடுக்கிறது. உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் எப்படி கெடுத்தாங்க? ஒன்றும் கிடையாது. அவங்களுக்காக நல்லதெல்லாம் விட்டு அவங்கள பிரியப்படுத்துறேன், அவ்வளோதான். அப்போது கரெக்டாக உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுருந்தாரு. அது வேற சொன்னார், உனக்கு 5 பேர் தான் உண்மையான ஃப்ரெண்டு, உன்னை நேசிக்கிற ஃப்ரெண்டு. அதையும் கரெக்டாக சொன்னார். எம்என் பாத்ருடு, இ சுப்பிரமணி, ஜி.எஸ்.ஆர். மூர்த்தி, கேவி உலகநாதன், என் நல்ல தம்பி. 5 பேர் தான் உண்மையாக நேசிக்கிறவங்க. எனக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன்? 354 ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை பேர்? 354 ஃப்ரெண்ட்ஸு. ஆமாம், ஏன்னா யூனியன் மெம்பரெல்லாம் எனக்கு ஃப்ரெண்டு தான். அத்தனை பேர் எனக்கு ஃப்ரெண்டு தான். அதனால தான் 18 வருஷம் ஜெயிச்சிக்கிட்டே இருக்கிறேன் இல்லையா? ஆனால் கர்த்தர் சொன்னார், உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் வாழ்க்கையை இது பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறேன்னு சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அப்போ சொன்னேன், அதோடைய முடியலையே அப்படி இப்படின்னு சொல்லி கர்த்தர் பலப்படுத்தி கொண்டே இருந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன சொன்னேன், ஃப்ரெண்ட்ஸ் வரேன்னு ஃபோன் பண்ணால் வராதீங்கன்னு சொல்லுவேன். முன்னாடி எப்படி 10 காலம் கூட யார் ஃப்ரெண்ட்ஸு ரூமுக்கு வரலனாக்கா ஃபோன் சத்தம் போடுவேன். வரமாட்டீங்களா, பெரிய ஆளாயிட்டீங்களாடா அப்படிங்களா, வேணும்னா மட்டும் காரியத்தை வரீங்களா சத்தம் போடுவேன். அப்போ எல்லாம் வந்து கவுந்தரமான வருவாங்க, எல்லாரும் வந்து உட்காந்து ஒரே அரட்டை. சரி, இப்போது அதே ஃப்ரெண்டா ஒப்பந்திச்சுட்டு வந்துடுவேன் அப்படின்னா, வேணாண்டா ஒரு வேலை எஸ்டிமேட் போட்டுட்ருக்குறேன், நாளைக்கு பார்க்கலாம். ஒருத்தர் ஒரு மேட்ரு சொல்லுவது, நீ பார்த்து கொடுத்துட்ற, செஞ்சு கொடுத்துட்றானாக்கா, நீ சொல்லு, நான் மத்தியானம் சிஏ பார்த்து நான் சாயங்காலம் சொல்கிறேன்னு சொல்கிறேன். நான் வரேன்டா, இல்லை வரவேன், நான் ஃபோன்லேயே சொல்ல போகுது. ஏன்? கர்த்தர் கொடுத்த கல்யாணம் தான். ஃப்ரெண்ட்ஸ் வரலன்னா உயிரே போடுற மாதிரி இருக்கும், தனியாக இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? தனியாக இருந்தால் பாவபாரம் அழுத்தி கொண்டே இருக்கும். எப்படி? இந்த ஆவியானுடைய கிரியை. ஆவியார் என்ன பண்ணுவார்னா, பாவம் செய்த தம்முடைய பிள்ளைகளை ஒருபோது கர்த்தர் நிம்மதியாக இருக்க விட மாட்டார். எப்படி? ஆவியானவர் சொல்லிகிட்டே இருப்பார், நீ இப்படி செய்ய மகனே, இப்படி செய்யலாமான்னு சொல்லி தனியாக இருக்க முடியாது. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஜாலியாக மறந்துடலாம் இல்லையா? அப்போ பாருங்கள், ஒன்றா தள்ளின கரெக்டாக அக்டோபர் 13ஆம் தேதி 91 வருஷம் ஆச்சு. அப்போ பாருங்கள், நம்மளால் முடியாது இருக்கும்போது கர்த்தர் உற்சாகப்படுத்துறார், பரவாயில்ல. ஆனால் வேண்டாம்னு சொல்ல மாட்டார், அது செஞ்சு தான் ஆகணும்பாரு. தைரியமாக செய், நான் இருக்கிற உனக்கு பலன் தர்றேன், உனக்கு தைரியம் தர்றேன், உனக்கு அனுகூலம் உண்டு பண்ணி தரேன், நீ செய்யன்னு சொல்லுவார். அதான் தேய்ச்சி இங்கிலீஷில் கம்ஃபோர்ட்னு போட்டுருக்கோம். இந்த டானிக்லாம் இதில் சாப்பிட்றீங்கல்ல, வைட்டமின் போட்டிருக்கோம். வைட்டமின் பேர் என்ன போட்டிருக்கோம்? விட்டமின் ஃபோர்டே. என்ன போட்டிருக்கோம்? விட்டமின் ஃபோர்டேன்னு போட்டிருக்கோம். FORTE. ஃபோர்டேனா ஸ்ட்ரென்த்துன்னு அர்த்தம். கம்ஃபர்ட்னாக்கா ஆடட் ஸ்ட்ரென்த்துன்னு அர்த்தம். கம்ஃபர்ட் என்ன அர்த்தம்? ஸ்டில் மோர் அப்படின்னு அர்த்தம். கர்த்தர் ஆத்மாவை தேற்றுக்கிறார். ஆனால் நமக்கு தெய்வ ஸ்நேகம் இருந்தால் அப்படின்ட்டு, எப்படி அவருக்கு மேய்ப்பராக இருந்தால் அப்படி உண்டாகும். கர்த்தர் மேய்ப்பராக இருந்தால் நம்முடைய குறைகளை உணரச் செய்வார். உணரச் செய்து குறைகளோடு நேசிப்பார். ஆனால் குறைகளை மாற்றும்படி நம்மை பிரயாசப்பட செய்வார். தைரியத்தை தருவார், நம்பிக்கையை தருவார். அவருடைய வழி நடப்பதற்கு நீதி பாதையை நடத்துகிறது அவர். நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து நடக்கணும் இல்லையா? அப்போது அவர் நீதியின் பாதையை நடத்துகிறார் என்றால் நமக்கு என்ன செய்யணும்? கூட நடக்கிறதான அவர் வழியில் நடக்கத்தக்கதாக கீழ்ப்படிதல் வேண்டும். என்ன வேணும்? கீழ்ப்படிதல் வேண்டும். அப்போது யார் நேசிக்கிறாங்களோ அவங்க தான் கீழ்ப்படிய முடியும். தெரிந்தானே? யாருன்னா
கீழ்ப்படியாதவங்க, நேசிக்காதவங்க கீழ்ப்படிய முடியுமா? முடியும். நான் எங்கள் அம்மா சொன்னால் கேட்க மாட்டேன், எங்கள் அப்பா சொன்னால் கேட்க மாட்டேன், ஆனால் ரொம்ப இஷ்டம் எங்கள் அம்மா பண்ணலாம். இது அர்த்தம் இருக்காதுங்க. என்ன அர்த்தம் இருக்கா? உண்மை கிடையாது. அப்படியானா நீங்களும் நானும் கர்த்தரை நேசிப்பது உண்மையானால் கீழ்ப்படிவது நிச்சயம். கீழ்ப்படிவது என்றால் சகலவற்றையும் தள்ளி அவர் பக்கம் கொடுக்குறது தான் இல்லையா? எங்கள் அம்மா நேசித்தேன். எங்கள் அம்மா நான் ஸ்கூல் முடிஞ்ச வரத்துக்குள்ள எப்போ அரிசி ஊற போட்டிருக்கேம்மா. எதுக்கு? இட்லிக்கு. எங்கள் வீட்டில் 2 ஆளாக்கு அரிசி, ஒரு மாகாணிப்படி 100 கிராம் என்னது உளுந்து ஊற வச்சுக்கிறோமா. சரிம்மா. உடனே அடுத்த நிமிஷம் ஆட்டாங்கல், மிக்சிலாம் கிடையாது, ஆட்டாங்கல்ல கழுவி எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி உட்காந்துருவார். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுவாங்க இல்லை இல்லையா? கிச்சன்லேருந்து நான் கிச்சன் வெளியே ஒர்க்கிங் வசதி இருக்கும், ஸ்பேஸ், அங்கே தான் ஆட்டாங்கல் இருக்கும். அங்கேருந்து சுந்தர் அப்படிம்பாங்க. நான் வரலடா, வேலை இருக்குது, நான் வரலன்றேன். எனக்கு பிடிக்குமா பிடிக்காத வெளியே போய் விளையாடுறது? எங்கள் அம்மா பிரியப்படுத்தணும், என் அம்மாவை கீழ்ப்படியப்படணும் இல்லையா? அப்போ அம்மா சிநேகிக்கிற அப்படின்னால நான் கீழ்ப்படியப்படுத்துது. முதல்ல என்ன சொல்லுவேன்? நான் வரல, நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டுருவேன். அவங்க மட்டும் வைக்க. ஏன்னா நம்ம தாயை சிநேகித்தா கீழ்ப்படிய முடியுது இல்லையா? அப்போ அதுபோல் நாம் கர்த்தரை நேசிப்பது உண்மையானால் நமக்கு என்ன கிடைக்கும்? கிருபை கிடைக்கும். எதுக்கு? கீழ்ப்படிவதற்கு கிருபை கிடைக்கும் இல்லையா? அப்போ பாருங்கள், நம்முடைய ஜீவியத்தில் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தாலுடைய நீடித்த நாட்களாய் அவர் விட்டே நிலைத்திருப்பேன்னு சொல்ல முடியாது. எப்படி? நாம் அவர் நடத்துகிற நீதி பாதைகளிலே நான் நடக்கக்கூடாமல் போயிட்டு என்றால் நித்தியமாய் அவருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் குடியிருப்பேன் என்று சொல்ல முடியாது. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் அவருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. அப்போது கீழ்ப்படிதல் அவசியம். ரைட். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் எப்படி தெரியும் உங்களுக்கு? எப்படி கர்த்தர் வந்து மாவாட்டி கொடுக்க சொல்ல போகிறேன். எங்கள் அம்மா நான் மாவாட்டி கொடுக்க சொன்னாங்க இல்லை, அப்படி செய்ய முடியுமா? எப்படி கீழ்ப்படி கர்த்தருக்கு சொல்லணும்? கீழ்ப்படிதல் என்றால் நமக்கு மேல் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அண்ணனோ மூத்தவர்களோ தகப்பனோ தாயோ இவர்களுக்கு கர்த்தர் நிமித்தமாய் கீழ்ப்படுகிறது. கர்த்தர் நிமித்தமாக கீழ்ப்படுகிறது. அவர் வேலை சொல்ல செய்ய போறியா? அவருக்கு எது வேலை முடியாமல் இருக்குது, நம்ம உன்னை செய்ய சொல்ல போறாரா? சொல்லுங்க, எப்படி கீழ்ப்படி சொல்லுங்க. கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படுகிறது? மனத்தாழ்மையாக நடப்பதே இல்லாமல் வேற எண்ணத்தை கேட்கிறார். அப்படித்தான் மிக 6:8 போட்டிருக்கு. அப்படித்தானே போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? மனுஷனே நன்மை இருந்து கர்த்தருக்கு அறிவித்திருக்கிறார். நீ இரக்கம் செய்து நியாயத்தை சிநேகித்து இல்லையா? கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே இல்லாமல் வேற எண்ணத்தை கேட்கிறாய். வேற எது கேட்கிறார்? ஒன்றும் கேட்கல, அதுதான் கேட்கிறாரா? அப்போ யாருக்கு கீழ்ப்படியதுங்கிற? என்னமோ கர்த்தர் வேலை முடியாமல் இருக்கிற மாதிரியும் அதோட நீ தான் செய்யற மாதிரி ஒன்று இருக்கா? இல்லை, ஒன்றும் கிடையாது. இரக்கத்தை நேசிக்கணும், நியாயத்தை சிநேகிக்கணும் இல்லையா? இரக்கம் செய்து நியாயத்தை சிநேகிக்கணும். நல்ல அப்படித்தானே? பாருங்க, அப்போது யாருக்கு இறக்கப்படுவீங்க? நீங்கள் கர்த்தருக்கு. யாருக்கு நியாயம் செய்வீங்க? கர்த்தருக்கா? என் ஜீவியத்தில் சுற்றி இருக்கிறவர்களுக்கு என்ன பண்ணணும்? நான் இறக்கம் செய்கிறவனா இருக்கணும். இறக்கம் எப்படி? பெரிய இறக்கம் தெரியும் உங்களுக்கு? பெரிய இறக்கம் சொல்ல பார்க்கலாம். பெரிய இறக்கம் என்ன சொல்ல பார்க்கலாம்? மன்னிக்கிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்து அவர் தான் இரக்கத்தில் மிகப்பெரியவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யவானவர் தான். அப்போது நமக்கு விரோதமாக மட்டும் இல்லை, நம்முடைய கண்டிப்பாக குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறார், தகுதியற்றவர்களாய் காணப்படுகிற எவரையும் நேசிக்கணும். இரக்கத்தை நேசித்து, இரக்கத்தை சிநேகித்து, நியாயம் செய்து. எத்தனை பேர் செய்றீங்க? உங்களுக்கு பிடிக்காதவங்க இப்போ யாராவது ஒரு பேரை சொல்லிட்டாக்கா, ஜீவனா அவன் சரியான இவன், கூப்பிட்டா கேட்கவே மாட்டான், ஓடிடுவான் அப்படின்னு சொல்கிறத விட அப்படி அது நல்லது மட்டும்தான் பேசும், கெட்டதை விட்டுருணும். இரக்கத்தை நேசிக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க? குற்றம் சொல்ல மாட்டாங்க. ரெபேக்காவா கீழ்ப்படியவே மாட்டார், எதிர்த்து பேசுவார் அப்படின்னு சொல்லாமா? இல்லை, நான் அப்படித்தான் இருந்தேன், அதெல்லாம் டைம் வரும்போது சரியாக மாறிடுவாங்க, நான் அப்படித்தானே இருந்தேன் அப்படி சொல்லணும். எப்படி சொல்லணும்? நான் கூட அப்படித்தான் இருந்தேன் சின்னதில், ஆனால் வர வர எல்லாத்தையும் மாறிட்டேன், அதுபோல் அவளும் மாறுவான். அப்படி இரக்கத்தை நேசிக்கிறது யாருக்கு இரக்கம் செய்யணும்? யாருக்கு இரக்கம் செய்யணும்? தகுதி இல்லாத ஒருவனுக்கு, நம்முடைய பார்வைக்கு தகுதியற்ற ஒருவருக்கு நாம் இரக்கம் செய்ய வேண்டும். அதே சமயத்தில் என்ன செய்யணும்?
நியாயத்தையும் சிநேகிக்கணும். அநியாயம் செய்து சிநேகிக்க முடியுமா? அநியாயம் செய்து நேசிக்க முடியுமா? முடியாது. நியாயமாகவும் இருக்கணும், சேம் டைம் இரக்கம் செய்கிறவளா இருக்கணும். அப்போ நம்முடைய கீழ்ப்படுதல் எப்படி இருக்கும்? கர்த்தருக்குள்ள கீழ்ப்படுதல் எப்படி இருக்கும் பாருங்க. எப்படி இருக்கும் பாருங்க. எப்படி இருக்கும்? மேன்மையாக இருக்கும். இந்த கீழ்ப்படுதல் தெய்வீக சுவாத்தை உனக்குள்ளும் எனக்குள்ளும் கொண்டு வருகிறது பாருங்க. அன்பு சமாதானம் 9 வருஷத்து வாசிக்க பார்க்கலாம். அந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். அப்போது போதும், அவ்வளோதான். இத்தனை காரியம் இருக்க, இதெல்லாம் நம்ம கர்த்தருக்கு செய்ய முடியுமா? எப்படி? எனக்கு தேவாவியர் இருக்கிறார் என்றால், எனக்குள்ளே ஜீவம் உண்டாயிருக்கிறது என்றால், அதனாலே கனிகள் உண்டாயிருக்கும். அந்த கனிகள் எப்படி இருக்கும்? அன்புள்ளதாக இருக்கும். அந்த அன்பை யாருக்கு வெளிப்படுத்துவேன் சொல்லுங்களேன்? இயேசுக்கா செலுத்துவீங்க அன்பை யாருக்கு செய்யணும்? இயேசுவின் நிமித்தமாய் தகுதி இல்லாத இன்னொருவருக்கு செய்ய வேணும். நம் கண்காண குற்றமுள்ளவர்கள் குற்றத்தை பேசாதிருக்கிறது அன்பு. நம்முடைய கண்காண நமக்கு முன்பாக குற்றம் செய்கிறவர்களை, துணிகரமான தவறுகளை செய்கிறவர்களை கண்டிருந்தும் கூட அதை குற்றப்படுத்தாதபடி அமைதியாக இருக்கிறது அன்பின் ஆரம்பம். அவளுக்காக ஜெபிப்பது அன்பின் பெருக்கம். அவளை சகித்துக் கொள்வது அன்பின் பெருமை. அதுதான் முழுமை. பாருங்க, அன்பு எப்படி காமிக்கிறதா? என்னதுன்னா ஆவியின் கனி என்ன இருக்கணும்? முதல்ல அன்பா இருக்கணும். அது அன்பு இருக்கணும். அன்பு இருந்தால் குற்றப்படுத்த மாட்டாங்க. ஒரு சிலர் இருக்கிறாங்க, குற்றப்படுத்துறதே தொழில், அதுலயே பயங்கர ப்ரெஷர். டேங்கப்பா அவங்க அப்படித்தான் பேசுவாங்க, அவனை பற்றி தெரியாது எனக்கு, வெளியே தான் நான் சொல்லாமல் இருக்கிறேன். என்னாச்சு சும்மாரியா சொல்லியா? என்ன ஒன்று நான் ரொம்ப பெரிய அப்படியா சொல்கிறேன், நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவான். நீ பெருசாக மட்டும் சொல்லிகிட்டே இருப்பேன். அப்போ என்ன இல்லை? அவ பாருங்க, ஆவின் கனி இருந்தால், அன்பு உண்டாயிருந்தால், இரக்கத்தை நான் என்ன பண்ணுகிறேன்? செய்கிறவனா இருக்கிறேன் என்றால் என்ன பண்ணுவேன்? குற்றமுள்ளவனே குற்றமுள்ளவன் என்று சொல்லாதிருக்கத்தக்கதாக என் வாய் பார்க்க நியாயமுள்ளவன் சொல்ல முடியாது, பொய் சொல்லக்கூடாது. குற்றமுள்ளவனை குற்றமுள்ளவன் என்று சொல்லாதபடிக்கு நான் என்ன செய்வேன்? எனக்கு அந்த வாயை மூடி இருப்பேன், அவனை சகித்துக் கொள்வேன் இல்லையா? அவனுக்காக நான் பிரயாசப்படுவேன். அப்போதான் அன்பு. அன்பு, சந்தோஷம், சமாதானம், இது எல்லாமே எப்பொழுது எப்படி இருக்கும்? தேவனுக்கு ஏற்றதா இருக்கும் இல்லையா? அப்போ நாம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதா இருந்தால், கீழ்ப்படிது என்ன பண்ணணும்? நாம கீழ்ப்படி என்ன பண்ணணும்? ஏன்னா கீழ்ப்படி என்ன பண்ணணும்? நம்ம சுற்றி இருக்கிற மனுஷனுக்குள்ளதான் தெய்வத்தின் நிமித்தமாக நடந்து கொள்ள வேண்டும். எப்படி? சகலவற்றிலும் தெய்வத்தின் நிமித்தமாக அன்புள்ளவர்களாக, தெய்வத்தின் நிமித்தமாக இச்சை அடக்கம் உள்ளவர்களாக, தெய்வத்தின் நிமித்தமாக நீடிய பொறுமை உள்ளவர்களாக. எப்படி? யாரும் தப்பு பண்ணா தப்புன்னு சொல்லணுமா, ரைட்டுன்னு சொல்லணுமா? தப்புன்னு சொல்லணும், காயப்படுத்தக்கூடாது. எப்படி? தப்புன்னு சொல்லணும் இல்லையா? தப்புன்னு சொல்லணும். தப்பு சொல்ல பார்த்து நீ தப்பே பண்ணலப்பா எல்லாம் சொல்லிட்டு போ, நான் சொல்கிறேன் நீ தப்பு பண்ண விடு, அப்படியே சொல்ல முடியும்? அப்படி சொன்னால் நியாயம் செய்யலை. இரக்கத்தை சிநேகிக்கிற, நியாயம் செய்யாமல் இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? ஒன்றும் தப்பு இல்லை, சொல்ல தெரியல, ஏற்கனோட சொல்லிக்கிறேன் தானே, நான் போய் சொல்ல நடந்துக்கலாமா? சரி, இன்னொரு ஒரு சின்ன ஜோம் பண்ணலாம், சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஜோம் பண்ணிட்டு நான் சரி பண்ணி இல்லை, ஜோம் பண்ணால் தனியாக பண்ணிக்கலாம். அப்படி செஞ்சிடாது. என்ன இல்லைம்மா, இத்தனை வருஷம் சத்தியத்தை கேட்டு இருந்தால் எப்படி அப்படி சொல்லி அவனுக்கு தனியாக கூப்பிட்டு பேசணும். தனியாக கூப்பிட்டு பேசணும். உலக நிதானம் பேசணும், நிதானமாக பேசணும், காயப்படுத்தும்படியாக பேசிடக்கூடாது. அவர்களுக்கு நாம் நியாயாதிபதியாக மாறக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? நாம் நியாயாதிபதியாக மாறக்கூடாது. நாம் இரக்கம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இதுதான் கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மை நடப்பது அடையாளம். எப்படி? எவன் ஒருவன் கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நடக்கிறானோ தெய்வீக சுபத்தை முழுமையாய் பெற்றுக் கொள்வான். அல்லேலூயா. எப்படி? எல்லா நேரத்திலும் எல்லா பாவம் செய்யறது மட்டத்தனமான காரியம் வரும்போது தெய்வத்து மொத்தமாய் அவருக்கு மனத்தாழ்மை நடக்கிற போது பூமி மனுஷனுக்கு முன்பாக தாழ்மையாக நடக்கும். போய் மனுஷனுக்கு முன்பாக ஒரு தீமையை செய்ய மாட்டேன். ஏன்னா
கர்த்தர் பார்க்குறாங்க, கோவப்பட்டா எப்படி கர்த்தர் பார்க்குறாரு தானே, அது தப்பு ரைட்டுன்னு சொல்லலாமா? அதுவும் சொல்ல முடியாது. அப்போ ரைட்டு தப்பு சொல்லிட்டு சொல்லணும், நிதானமாக கூப்பிட்டு தனியாக சொல்லணும். லேசப் செய்யாதீங்க, நல்லது இல்லை, பெரிய பெரிய ஜாஸ்தி சொல்லி காயப்படுத்தக்கூடாது. நல்ல நான் யாருக்காவது நம்ம ஆலோசனை சொல்கிறன்ற பேரில் ஒரே திரும்ப திரும்ப சொல்லி நொந்து போயிருப்போம். அந்த ஒரு தப்பு நல்ல பண்ண அந்த மாட்டில் தெரிய மாட்டேன் சொல்லக்கூடாது இல்லையா? அப்போது நம்ம எப்படி இருக்கணும்? மனத்தாழ்மையோட கீழ்ப்படிவதற்கு என்ன வேணும்? கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நடக்கிறதான அனுபவம் வேணும். அது இல்லாமல் இருந்தால் ஒருபோதும் ஆவியின் கனியனுக்குள்ள இருக்காது, அது தேவனுடைய வழியில் நடக்கவே மாட்டான். ஏன்னா இவன் நியாயாதிபதி பொசிஷனுக்கு வந்துட்டான். எந்த இடத்துக்கு வந்துட்டான்? ஒரு நியாயாதிபதின்ற இடத்துக்கு வந்ததுனால என்ன பண்ணுவான்? மற்றவர்களை நியாயத்தீர்த்து கொண்டு போன ஒழிய தன்னை நோக்கி பார்க்கவே மாட்டான். அப்போ எவ்வளவு கர்த்தருக்கு மனத்தாழ்மையாக நடக்கிறானோ அவனுக்கு எப்படி இருக்கும்? எல்லா விதத்திலும் கீழ்ப்படிவதற்கு ஒரு ஆயத்தமான இருதயம் இருக்கும். கர்த்தருக்கு மனத்தாழ்மையாக இருந்தால் எல்லாவற்றையும் கீழ்ப்படிய முடியும். எல்லாவற்றுக்கும் நம்மளால் கீழ்ப்படிய முடியும். எத்தனை பேர் கர்த்தருக்கு தாழ்மையாக இருக்கிறதுக்கு தெய்வ சிந்தனை உடையவளாக இருக்கிறீங்க? எதை செய்தாலும் எதை பேசினாலும் நான் தெய்வ சிந்தையோடு செய்யணும். அப்போ நான் கர்த்தர் பார்க்கிறார் எண்ணத்தோடு கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறோமா, ஏற்ற மாதிரி நடந்துக்கிறோமா? அடுத்து சில சமயம் கோபம் கொண்டாலும் அப்போ என்ன கோபம் வருமா வராதா? வருமா? பாவம் செய்யாத அளவுக்கு லெவலில் வச்சுக்கணும். ஏன்னா கோபப்பட்டால் கர்த்தர் பார்ப்பாரேன்னு சொல்லணும். அப்போ என்ன பண்ணுவோம்? சரி வாங்க படிக்க. இப்போது நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கும்? கீழ்ப்படிதல் உள்ளதாக இருக்கும். சரி, எப்படி கீழ்ப்படுகிறது? கீழ்ப்படிதல் பற்றி வாசிக்க பார்க்கலாம். பாகம் 28ஆம் அதிகாரம். ஒன்று 2. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செய்து கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். டியூட்டரோனமி. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் போதும் மேன்மையாக வைப்பார். இதான் கீழ்ப்படிதல் இல்லையா? என்ன போடுறது? இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செய்து கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன்னை மேன்மையாக வைப்பார். இல்லையா? எப்படி பூமியில் சகல ஜாதி மேன்மையாக இருக்குது? எப்படி இருக்குது? எல்லாம் சம்பாதிச்சுனா செத்து போவான். நம்மளும் செத்து போனால் அவனோட ஜாதி சம்பாதிச்சு செத்து போனால் என்ன இருக்குது? இல்லையா? மேன்மை தெரியுமா? பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்வதான், நித்தியராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதான். பூமியில் எல்லா ஜனமும் நித்தியராஜ்யம் கிடையாது. யார் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற அவன் தான் உண்டு. இல்லையா? அப்படி இல்லைன்னா பாரதிதாசன் வாசிங்க. இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய். பாரதிதாசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியையும் இன்று நான் உனக்கு விதிக்கிற தேவனுடைய எல்லா கட்டளைகளையும் கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிகொடாதே போவாயானால் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். பாத்துங்க, கீழ்ப்படிந்தால் என்ன கிடைக்கும்? பூமியில் எல்லா ஜாதிகளுக்கும் கர்த்தர் மேலாக வைப்பார் சொன்னார். கீழ்ப்படியாம போனா என்ன கிடைக்கும்? நான் சொல்ற சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும் போட்டிருக்காரு. அப்படித்தானே? அப்போ ரெண்டுலயும் செவி கொடுக்கிற காரியத்தை சொல்லியிருக்கிறார். ரெண்டுலயும் செவி கொடுக்க சொல்லியிருக்கிறார்.
இங்கே கேட்குற சொல்லியிருக்காரா செவி கொடுக்க சொல்லியிருக்காரு? கேட்கறது டீ கடையில் பாட்டு போடுவாங்கல்ல, எத்தனை பேர் கேட்பாங்க? எவனா கேட்பாங்க? டீ கடையில் பாட்டு போட்டுரு, பாட்டு ஆஃப் பண்ணுவாங்க டீ கடையில். அது ஓடிக்கிட்டே இருக்கு. காலைல ஆன் பண்ணும்போது முதல்ல லைட் ஆன் பண்ண ரேடியோ போட்டு விட்டுருவான் இல்லையா, அப்புறம் தான் பாத்திரத்தில் கழுவுவான். அப்போது ராத்திரி வரைக்கும் டீ கடையில் பாட்டு போட்டே இருக்கும். எல்லோரும் கேட்குறானா கேட்கலையா? ஆனால் அது கவனமாக கேட்குறாங்களா? அப்போது டீ கடையில் பாட்டு கேட்குற மாதிரி பிரசங்கம் கேட்கக்கூடாது. இல்லை, எப்படி செவி கொடுத்து, எப்படி செவி கொடுத்து. செவி கொடுக்குறவன் எப்படி கேட்பான் தெரியுமா உங்களுக்கு? எப்படி செவி கொடுப்பான்? இல்லை, அதான் செவி கொடுப்பது. அப்போ கருத்தாய் கேட்கிறவன் பேர் தான் செவி கொடுக்கிறவன் இல்லையா? அப்போ நாம கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடுக்கிறோம் என்றால் இருதயபூர்வமாக ஒப்பு கொடுக்கிறோம்னு அர்த்தம். அல்லது கீழ்ப்படியும்படி இருதயம் இருந்தால் மாத்திரமே ஒப்பு கொடுப்போம். நான் சொல்ல புரியுதா? யாரா பேசினே இருக்கு சொன்னா எழுதிக்கிறியா? அப்போ பாருங்க, நாம கேட்கறது வேற, செவி கொடுக்கறது வேற. கேட்கறதுக்கும் செவி கொடுக்கறதுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம். கேட்கறதுக்கும் செவி கொடுக்கறதுக்கு என்ன வித்தியாசம் பாருங்க. இருதயத்தோடு கேட்கறது, காதுல கேட்கறது இல்லை, இருதயத்தோடு கேட்கறது. எப்படி? இருதயத்தோடு. என்ன நோக்கத்தோட? கர்த்தர் வார்த்தையை கீழ்ப்படியுங்கள். நல்ல இருதயத்தோடு செவி கொடுத்தா செய்யப்படி செய்யணுமே, நல்லா கவனிச்சுக்கோ செய்யணுமே. இல்லை சில சமயத்தில் யூடியூப்ல எல்லாம் போடுவாங்க, இப்போ கேட்டுருவோம், அப்புறம் திருப்பியோட போட்டு கேட்பாங்க பார்ப்போம். ஏன்னா சரியாக கவனிச்சிருக்க மாட்டோம். அப்போது நாம் அதை கீழ்ப்படிய வேண்டும் என்ற சிந்தனை இருந்தால் மாத்திரமே செவி கொடுக்குற அனுபவம் இருக்கும். அப்போது தேவாலயத்துக்கு வந்தால் ஊழியக்கார் பேசுறாருன்னா, ஊழியக்கார் கருப்பாக இருப்பாரோ சிவப்பாக இருப்பாரோ, அழகாக இருப்பாரோ அழகாக இருக்க மாட்டாரோ, நல்லவரோ கெட்டவரோ, கர்த்தருடைய வார்த்தைன்னு கேட்டால் கட்டாயம், கர்த்தருடைய வார்த்தைன்னு கேட்டால் அது கட்டாயம் பேசுவார். பாருங்க, நாம் செவி கொடுக்கிற இருதயம் இருக்குமானா, நான் கர்த்தரை சிநேகித்து அவருடைய வார்த்தையை கேட்கிறேன் என்று சொல்லி என் இருதயத்தோடு கவனித்தால் நிச்சயமாக கீழ்ப்படிவோம். காதை சொல்லவே மாட்டோம். அது ஏன் முடியலைன்னா அந்த வாயே வராது. ஏன்னா கேட்கும்போதே முழுதயத்தோடு எப்படியா கேட்குறது நம்ம செய்யணும் என்று முழுதயத்தோடு செவி கொடுத்தால் கேட்கல, கேட்கறது டீ கிடக்காத சமாச்சாரம். ஆனால் செவி கொடுப்பதானால் நம்ம என்ன பண்ணுவோம்? அதை கீழ்ப்படியும்படியாக இருதயத்தை ஒப்பு கொடுப்போம். இப்பொழுது கர்த்தரவே தேற்றுவார். இப்பொழுதுதான் கர்த்தர் நம்முடைய ஆத்மாவை தேற்றுவார். அவர் ஆத்மாவை தேற்றி என்ன பண்ணுவாரா? ஆத்மாவை தேற்றி நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துவார். நீங்க ஒரு செவி கொடுக்கிற இதயத்தோடு கூட அவரை கேட்டீங்கன்னா உங்கள் ஆத்மாவை பலப்படுத்துவார். பரவாயில்ல, நீ சொல்லிட்டல, கர்த்தர் பலப்படுத்துவார். பரவாயில்ல, செய்ய பார்த்துக்கலாம். அவன் ஆரம்பம் போடும். ஆரம்பிக்கிறது தான் கஷ்டமா தெரியும். ஆரம்பிச்சாச்சுன்னா எல்லாம் நேர்த்தியாக நடக்கும். நம்ம ஆரம்பிக்கிறதே இல்லை. ஏன்னா நம்ம செவி கொடுக்கறதே இல்லை. நான் ஏன் செவி கொடுக்குறது? நான் இருதயத்தை கொடுக்கறதே இல்லை. அதில் செவி கொடுக்கறதே இல்லை, நடக்கிறதே இல்லை. ஏன்? என் இருதயங்க சாரம் இல்லை. நம்ம சர்ச்சுக்கு போகலாம், வரலாம், பைபிள் வாசிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் என்ன செய்யக்கூடாது? இருதயம் இல்லாமல் இருந்தாக்கா அதனால பலனே கிடைக்காது, ஒரு பலனும் கிடைக்காது. அப்போது நாம் கேட்டு என்ன இருதயத்தோடு இருந்தோம்னா நம்முடைய ஆத்மாவை கர்த்தர் தேற்றுவார். ஐ வில் கிவ் யூ ஸ்ட்ரெங்த். நான் உனக்கு ஐ கிவ் யூ த பவர் டு டு தட். நீ செய்ய அப்படி சொல்லுவார். இப்போ சொல்லி என்ன பண்ணுவாரா? நம்மளை நீதியின் பாதையில் நடத்துவார். இப்போதான் கீழ்ப்படுதல் நிறைவேறுது. அப்போ கீழ்ப்படுதல் எங்கே ஆரம்பிக்கணும்? கீழ்ப்படுதல் எங்கே ஆரம்பிக்கணும்? எதுல? இருதயத்தில் இருக்கணும். நான் கீழ்ப்படின ஆயத்தமுள்ள இருதயத்தோடு இருந்தால் மாத்திரமே நம்மை நம்முடைய ஆத்மாவை தேற்றி நடத்தும்படி தைரியத்தை தருவார், பலனை தருவார். இல்லைன்னா முடியாது. நம்ம அநேக காரியம் சொல்றது சகிக்கக்கூடாது. அநேகருக்கு நல்லா போகிறவங்கள்ட்ட நல்லா பழகிக்குவாங்க. நல்ல பலன் அவ்வளோதான். தூரத்துக்கு அப்படி கொடிச்சு கொதருவாங்க, தீப்புறவங்கள அப்படி எலிய நாயெல்லாம் பூரல கடிச்சு கொதரும் போகிற எப்படி பண்ணும்?
அது நாய் பண்ணுறது பார்த்தா தெரியும், அப்படி படிச்சு அப்படி தூரத்துக்கு போட்டு அப்படி. ஆமாம், அப்படி இருந்தால் அது என்ன இறுதியும் இல்லை. நான் கர்த்தர் பார்க்குறேன்ற எண்ணம் இல்லை, என்னை கர்த்தர் பார்க்குறேன்ற எண்ணம் இல்லை. கர்த்தர் பார்க்குறேன்ற வாயில் வர்ற வார்த்தை தகராறாகவே இருக்காது. அந்த வாயில் வர வார்த்தை நேர்த்தியாக இருக்கு. ஏனென்றால் அவருக்கு ரொம்ப மனத்தாழ்மை நடந்து கொள்ளணும்னா என் வார்த்தையில தாறுமாறு காணப்படாது. அப்ப பாருங்க, எனக்கு மனத்தாழ்மை இருக்குமானால் என் இருதயம் கர்த்தருக்கு ஏற்றதாக இருக்கும். அப்பொழுது நான் கேட்கிற வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியும். செவி கொடுத்த என்னுடைய ஆத்மாவை கர்த்தர் தேற்றுவார். என்ன தேற்றுவாரு? ஓகே, யூ வில் வாக் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்? நம்மை நீதியின் பாதையிலே நடத்துவார். அப்பொழுது கர்த்தரால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள் முழுமையாய் உண்டாயிருக்கும். பூமியில் மாத்திரமல்ல, பரலோகத்திலும் உண்டாயிருக்கும். அப்போ செவி கொடுக்கறதுக்கு என்ன பண்ண? இருதயம் இருக்க வேணும். இருதயம் இருக்கணும் இல்லையா? இருதயம் எப்போ இருக்கும்? நான் கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையுடையவனாக இருந்தால் மாத்திரமே எனக்கு தேவனுக்கு கீழ்ப்பிடிக்கிற இருதயம் இருக்கும். அப்பத்தான் நான் என்ன பண்ண முடியும்? இரக்கத்தை நேசித்து, இரக்கம் செய்து நியாயத்தை நேசிப்பேன். அப்போ பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில இருதயம் முக்கியமானது. இருதயம் இருந்தால் செவி கொடுக்க முடியும், காது இருந்தால் கேட்க முடியும். இருதயம் இருந்தால் செவி கொடுக்க முடியும், ஆனால் காது இருந்தால் கேட்க முடியும். அவ்வளவுதான். அப்போ நாம் கேட்கிறவளா இருக்கணும் இல்லையா? நான் எப்படி இருக்கணும்? செவி கொடுக்கிறவளா இருக்கணும். நான் சொன்ன உடனே அதே திரும்ப சொல்றேன். நாம கேட்கிறவளா இருக்கக்கூடாது, நான் செவி கொடுக்கல. நான் அசந்து மறந்து நான் கேட்கலா இருக்கணும்னா, ஆமா நம்ம கேட்கிறவளா இருக்கணும். நம்ம எப்படி இருக்கணும்? செவி கொடுக்கிறவன் மனத்தாழ்மையாக இருக்கிறார். இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஆனப்படினால அவன் செவி கொடுக்கிறான். அந்த ஆத்மாவை கர்த்தர் தீர்த்துகிறார். அதன் நிமித்தமான நீதியை பாதையில் நடத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, நாம் செவி கொடுக்கிறவர்களாக இருந்தால் கர்த்தர் பேசுவார். நமக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியும்படி மோசே என்ன கொடுத்தாரு? பிரமாணங்களை கொடுத்தார் இல்லையா? வாசிக்க பார்க்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நினைக்கிற வாசியம். யோவான் 1:17. எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின இல்லையா? நியாயப்பிரமாணம் யார் கொடுத்தா? மோசே கொடுத்தாரா? எங்க கொடுத்தாரு? யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் வாசிங்க. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம். ஆமா, 1ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் பேசச் சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன. என்ன அதுக்கப்புறம் 18ஆம் வசனம். பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. 18. ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைக்கிறதையும் கண்டார்கள். மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று. போதும். இப்போ ஆண்டவர் பேசும்போது பிரமாணங்களை பேசினார். இத்தனை பிரமாணம் பேச எத்தனை வருஷம் தெரியுமா? 1ஆம் வருஷத்திலிருந்து 17ஆம் வருஷம் வரைக்கும் 17 வருஷம் பேசியிருக்காரு. இவ்வளோ பிரமாணம் கொடுத்துருக்காரு. கொடுத்தாரா? கொடுத்தாரு. எப்படி பேசினாரா? இடிமுழக்கங்கள், மின்னல்கள், மலை போயிருந்தது. இதுக்கு மத்தியில் தான் கர்த்தருடைய சத்தம் கேட்டுச்சான் இல்லையா? அதெல்லாம் மோசேக்கு சத்தமாக கேட்டுச்சு. இவங்களுக்குலாம் எப்படி இருந்தது? இடிமுழக்கமாக இருந்தது. அது என்ன இருந்தது? மின்னலாக இருந்தது. மலை போயிருந்தா இருந்தது. அதுதான் தெரிஞ்ச வழியாக கர்த்தர் பேசினா தெரியாது. ஆனால் யாருக்கு பேசினா? கர்த்தர் பேசினா யாருக்கு கேட்டது? மோசைக்கு மட்டும்தான் கேட்டது இல்லையா? மோசே இந்த கட்டையெல்லாம் எழுதி வைத்தாரா? எழுதி வைத்தார். அதே மாதிரி இதே காரியத்தை எல்லாமே உபாகமம் 5ஆம் அதிகாரத்தை சொல்லியிருப்பாங்க. உபாகமம் 5ஆம் அதிகாரத்தை சொல்லியிருப்பாங்க. 5ஆம் அதிகாரம் 5
5ஆம் வசனம் முதல் என்ன 27ஆம் வசனம் வரைக்கும், 25ஆம் வசனம் வரைக்கும். சரி விடுங்க, போதும். உபாமத்தி இதே வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அப்போ இப்போ நமக்கு தெரியுது நியாயப்பிரமாணம் யார் மூலமாக கொடுக்கப்பட்டது? மோசே மூலம் கொடுக்கப்பட்டது. அடுத்து என்ன சொன்னார்? என்னது? கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எப்படி வெளிப்பட்டுச்சு சொல்லுங்க. இப்போ நான் இடம் காமிச்சல, எது மோசே பேசினாரு, நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு சொல்லி பார்த்தோம்ல, கொடுத்தாரா? இல்லை, 2 இடம் காமிச்சேன். இங்கே இதில் யாத்திரையாமத்தில் காமிச்சேன், அப்புறம் இதில் உபாமத்திலையும் காமிச்சேன். ஆமாம், இயேசு மூலமாக கிருபையும் சத்தியம் வெளிப்பட்டது. எப்படி சொல்ல முடியும் உங்களால்? சொல்லுங்க. இயேசு மூலமாக கிருபையும் சத்தியம் வெளிப்பட்டது. சொல்லுங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்களேன். இல்லை, மத்தேயு 5ஆம் அதிகாரம் வாசிக்க வேணாம், பாருங்க, நிறைய. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மலை பிரசங்கம் இல்லையா? அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசம் சொன்னது என்னவென்றால், இருக்கா பிரமாணம் இருக்கா? எங்கேயும் பாருங்க, பிரமாணம் இருக்கா? பாக்கியவான்கள் 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 தான் பேசியிருக்கோம், அப்படித்தானே? அங்கே பிரமாணங்கள் சொல்லியிருக்காரா? ஏதாவது ஒன்று இருக்கா? அப்புறமா பிரமாணம் சொல்லலைல்ல, சொல்லலை தானே இல்லையா? ஆனால் நியாயப்பிரமாணம் மோசையால் வந்தது. ஆனால் கிருபையும் சத்தியமும் யார் மூலமாக வந்ததுதான்? இயேசு மூலமாக வந்ததுதான். எப்படி இயேசு மூலமாக வந்தது? இல்லை, அதுக்கு பேர் பிரமாணம் இல்லை, டீச்சிங்ஸ். அதுக்கு பேர் என்ன? உபதேசம். உபதேசம் வேறு, பிரமாணம் வேறு. பிரமாணம் என்னன்னா சட்டத்திட்டம். இப்படி செஞ்சா இது, இப்படி செய்யலைன்னா அது, இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், அதை இப்படி செய்யணும் இதை இப்படி செய்யணும், இது பிரமாணம் இல்லையா? ஆனால் உபதேசம் என்ன தெரியுமா? இப்படி தான் நல்லது, இப்படி செஞ்சால் கரெக்டு, இப்படி செஞ்சால் சரியாக இருக்கும், அப்படி செஞ்சால் சரி. கூட தண்டனை வந்திருக்காரு, அவர் கூட தண்டனை வந்திருக்கா? ஒன்று 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 3 அதிகாரமும் ஏசு உபதேசின வார்த்தைகள் தான். 3 அதிகாரம். மத்தேயு 5, 6, 7 முன்னாலே அடிக்கடி சொல்லுவேன், இதை அடிக்கடி படிங்கன்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கு உங்களுக்கு யாருக்காரும்? மத்தேயு 5, 6, 7 கட்டாயம் படிங்கன்னு சொல்லிக்கிறதையும் அப்படி சொல்லியிருக்கேன். இப்போ மறந்துட்டேன், ஜாஸ்தி சொல்கிறது. என்ன ஜாஸ்தி சொல்கிறாக்க ஏன் செய்யலன்னு கேட்க வேண்டி வரும், அதெல்லாம் வேணாம் சொல்லி கேட்குறது. நான் சொன்னேன், என்னாத்துமாய் கர்த்தரை ஸ்தோத்திரி, அதை அடிக்கடி சொல்லணும், டெய்லி சொல்லணும்னு சொல்லுவேன். சோபா சொல்கிறாளா? சொல்கிறேன், நான் சொல்கிறேன். என்ன எத்தனை பேர் சொல்கிறீங்க? சொல்கிறீங்களா? வெரி குட். அது மறக்காமல் சொல்லி, என்ன ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லி. அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த், அது பெரிய ஸ்ட்ரென்த். ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லு. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படின்னு அடிக்கடி சொன்னீங்கன்னா நிச்சயமாக கர்த்தரோடு கூடவே இருக்கும். நம்முடைய ஆவி கர்த்தரோடே இசைந்து இருக்கும். ஆமாம், இது ஒன்று மட்டும் சொல்ல, அப்புறம் என்னது? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இது சொல்லி என் ஆத்மா யாரை சொல்கிறேன்? என்னை நானே சொல்லிக்கிறேன். எப்படி? என்னை நானே சொல்லிக்கிறேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கோபம் 2 இடத்துல வருமா? வராது. ஏன்? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படி சொன்ன என்ன வரும்? ஓ, இதை நான் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பொறுமையை கற்றுக்கணும் இல்லையா? அப்போ பாருங்க, நமக்கு இந்த வார்த்தைகள் எல்லாத்துலேயும் எல்லா 5, 6, 7 வருஷத்துலையும் உபதேசம் தான் இருக்குது. என்ன இருக்கு? உபதேசம். இப்போ நான் உபதேசம் பண்ணுறேன், உங்களுக்கு கட்டளை ஆடுறேன், உபதேசம் தானே சொல்கிறேன். இதை கேட்டுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறேன். கேட்டுக்கொள்கிறதும் விட்டு விடுகிறதும் உங்களுடைய காரியமாக இல்லையா? அப்படி தானே இருக்கும். அப்போது நான் கடினமாக ஒன்று பேசலையே. அங்கே மோசே யாரா இருந்தா? தீர்க்கதரிசியா இருந்தா, தண்டிக்கிறவனா இருந்தா, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவனா இருந்தா. யாரவன்? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவனா இருந்தான். ஆனால் இயேசு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படி வந்தார். ஆனால் என்ன பண்ணல? அது கேட்ட தண்டனை வழங்கல. என்ன சொன்னாரு? இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்கன்னு சொன்னாரு. ஆனால் செய்வதற்கு நம்மளால கூடாத காரியம் நிறைய பேருக்கு சொல்ல முடியும். உபதேசம் முழுவதையும் அப்படியே செய்ய முடியாதுன்னு 8 பேர் சொல்ல முடியாது தானே? என்ன இருக்கு? எவ்வளோ பைபிளில் போட்டு உபதேசம்லாம் கீழ்ப்படிய முடியுமா நம்மளால? முடியாது. அப்போ யார் உதவி செய்யணும்? காலைல கூட அண்ணன் சொன்னார்ல, என்ன சொன்னார்?
நம்மளால செய்ய முடியாதான், நீங்கள் தான் உதவி செய்யணும்னு சொல்லுங்க. இல்லை இல்லையா? இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு காலையில் உட்காந்து நீங்கள் தான் ஜெபத்துக்கு வரல, அதனால் நான் படிக்க ஆரம்பித்து ஜெபம் பண்ண போயிட்டேன். அப்போ கர்த்தர்கிட்ட பேசினார், எது இதோ மனுஷரின் மத்திய தேவாதி தேவன், அந்த பாட்டு பாடுங்க. எடுக்கவே இல்லை, நேற்று அண்ணன் எடுத்துட்டான், இல்லை எனக்கு ஞாபகம் இல்லை. காலைல சொல்லும்போது இந்த வருஷத்துக்கு என்ன பேச போகிறேன்னு தெரியலையே, இந்த வருஷத்துக்கு என்ன பேச போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏமாட்ட விட்டுட்டு பிரசங்கம் எடுத்து உட்காந்தேன். ஜெவமுடிச்சோட பிரசங்கத்தை உட்காந்தா கடன்னு எல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பாட்டு வரும்போது தான் இந்த மெசேஜில் அது இருக்குன்னு தெரியும் பாருங்க, இல்லையா? அப்போ கர்த்தர் நமக்கு என்ன நியாயப்பிரமாணம் கொடுக்கிறவர் அல்ல, அவர் கிருபையும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். அதுக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? நமக்கு எப்படி கிருபை நமக்குள்ளே உண்டாயிற்று? அவரே நமக்குள்ள வாசமாயிருந்து நம்மை போதிப்பவரும் பலப்படுத்துவருமா இருக்கிறார். அதான் கிருபையின் சத்தியம். அல்லேலூயா. எது? அவர் நமக்குள்ளே வந்து வாசமாயிருந்து என்னை பலப்படுத்துவராயிருந்து என்னை போதிக்கிறவராயிருந்து நடப்பிக்கத்தக்கதாக என்னை திராணியுள்ளவராய் மாற்றுகிறாரே, அதுதான் கிருபையின் சத்தியம் என்று இருந்தார். எப்படி? நமக்குள்ள பசுத்தாவில தங்கி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் ஆவியானவருக்குள்ள இருக்காருன்னு? பசுத்தாவினுக்குள்ள இருக்கிறார். ஆமா இருக்கிறார். நீங்க அதிகமா நெருங்கனால அந்நிய பாஷை பேச முடியல. உங்களுக்கு ஆவியானவர் இருக்கிறார், உங்கள்கிட்ட பேசுறார். ஆனா அந்த அன்போடு கூட அதிகமா நெருங்க முடியல. அதிகமா நெருங்கினா அந்த தன்னை போல சந்தோஷத்தின் மிகுதியினால அந்நிய பாஷையும் கூட வரும். ஒருவேளை குடும்பத்து மத்தியிலோ கூட்டத்து மத்தியிலோ இந்த அந்நிய பாஷை பேசாட்டி போனா கூட உள்ளத்தை பேசிடுவோம். உள்ளத்துல ஒரு பயங்கர சந்தோஷம் வந்துடும். ஆமா, சரீரத்துல அங்கே ஆற்றலாம் வரும். ஆனா வெளியே பேச மாட்டேன், ஏன்னா சூழ்நிலை சரியில்லை. அதை அனுபவிக்க முடியும். ஆனால் நீங்க அனுபவிக்கிறது இல்லையோ, உங்களோட சத்தியாவியானவர் இருக்கிறார். இல்லைன்னா சத்தியத்தை தெரிவிக்க வர மாட்டீங்க. நீங்களும் வீட்டில் பெரிய டிவி போட்டு உட்காந்துருக்கலாம், இல்லை? ஆமா, ஆனா ஆவியானவங்களுக்குள்ளே இருக்கிறார், இல்லையா? வாசிங்க 68ஆம் சங்கீதம். தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை அப்படி சொல்ல. வாசி, திருப்பி வாசி. உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு, அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசமாயிருக்கும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷருக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர். வரங்களை பெற்றுக்கொண்டீர். என்ன வரம்? பரலோகத்துக்கு என்ன வரம் சொல்லுங்க? பரிசுத்த ஆவியானவர் தான். ஏன்னா இயேசு என்ன சொன்னார்? வாசிங்க, யோவான் 14ஆம் அதிகாரம். யோவான் 14:16. John 14:16. And I will pray the Father. I will pray the Father. And he shall give you another comforter. He shall give you another comforter. That he may abide with you forever. That he may abide with you forever. Forever. Hallelujah. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடைய கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். தேற்றவாளனை பலப்படுத்துகிறவர் அர்த்தம். ஒரு காரியத்தை செய்ய முடியாது என்று சோர்ந்து போயிருக்கிற நம்மை, அவிசுவாசத்தோடு காணப்படுற நம்மை பலப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்க வாசமா இருக்கிறாரு? இதயத்துக்குள்ள வாசமா இருக்கிறாரு. நீங்க கர்த்தரை நேசித்தால் போதும், ஒரு இதயத்தை கர்த்தருக்கு கொடுத்தால் போதும், உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசமா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை திடப்படுத்துவார், பலப்படுத்துவார், காரியங்களை வாய்க்க செய்வார். ஜீவிக்க திராணியை கொடுப்பார். ஜீவிக்க முடியும். ஒரு காலத்துல கேவலமான மனுஷன் இருப்பான், இன்னைக்கு அது வரவே ஏன் தெரியுமா? கர்த்தர் அந்த அருவருப்பை மேற்கொள்ளத்தக்கதாக உள்ளே நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்.
கொண்டிருக்கிறார். எங்கிருந்து? பரலோகத்திலிருந்து இல்ல, எனக்குள்ளே வாசமாக இருந்து என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இல்லை ஏன் கோவம் நினைச்சே பார்க்க முடியாது. பயங்கர கோவம். நான் எஸ்சியை பார்த்து ராஸ்கல் சொல்லுவாலும் முட்டாள் தான் சொல்லுவான். நான் தான் அந்த முட்டாள். ராஸ்கல் சொல்லுவேன் எஸ்சியை பார்த்து. எஸ்சி எனக்கு 3 மடங்கு பெரிய ஆஃபீஸர். ஆமாம், ஏடிஎஸ்சி 3 மடங்கு பெரிய ஆஃபீஸர். என்ன சொல்ல? ராஸ்கல் சர்வநாசம் பண்ணுறேன், ஜாக்கிரதை. யார்கிட்ட வச்சுட்டு இருக்கிற? திருநாக்கத்தை அவன்கிட்ட சொல்கிறா, அவன்கிட்ட சொல்கிறான்னு. அதுக்கு பிறகு சாட்சியர் 3 பேர் உட்காந்துருக்குறீங்க. தனியாக சொன்னால் பரவாயில்ல, கூட சாட்சி உட்காந்துருக்குறேன். சொல்லுவாங்க இல்லை சாட்சி சொல்லிட்டு வந்துட்டேன். இல்லை அவ்வளோ மோசமான. ஆனால் கர்த்தர் இப்போ அந்த கோவத்தை எல்லாம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துக்கிறேன். எப்படி என்னை விட கீழே உள்ளவங்க எதனா பண்ண விட சரலாம் விட்டு போயிட்டே முடியுது. என்னை விட ரொம்ப மோசமான நாளில் எப்படி பேசலாம் சரலாம் பாருங்க. நமக்குள்ள முடியாது இருக்கிற காரியங்களை நம்மளே முடிக்கும்படிக்கு நம்மை பலப்படுத்தும்படி தேற்றரவாளனாக என்ன பண்ணுகிறாரு? எனக்குள்ள உங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறார். அவர் என்ன பண்ணுகிறாரு? என்ன பண்ணுகிறாரு? என்ன பண்ணுவாரு? தேற்றரவாளர். இங்க என்ன பண்ணுவாரு? போதிக்கவும் செய்வாரு, பலப்படுத்தவும் செய்வார். அவர் போதிக்கவும் செய்வாரு, தேற்றவாளனாக இருந்து பலப்படுத்தவும் செய்வார். தேவையா அதெல்லாம் முடியுமா? அந்த பாசு கூட செய்யறாரான்னு தெரியுமா? அதெல்லாம் சும்மா கதை அப்படிமா? இல்ல, பரிசுத்தாவினுக்குள்ளே வாசமாக இருந்து என் இருதயத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருந்தேனே ஆனால், நான் செவி கொடுக்க சித்தமாக இருந்தேனே ஆனால், அவரை போதிக்கிற காரியங்களை நான் கேட்கறது மாத்திரமல்ல, நான் செய்யத்தக்கதாக என்னோடு இருந்து பரிசுத்தாவியனர் பலப்படுத்துகிறார். நம்ம செய்யல, ஆவியானவர் தான் செய்யறாரு. ஏன்னா நான் செய்யறதாக்கா 18 வயசுல செஞ்சிருக்கலாம்ல. 18 வயசுல பரிசுத்தவாசிக்கு ஆசைப்பட்டவன் நான். சும்மா விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல. 18 வயசுல நான் யோகியனா இருக்கணும், பரிசுத்தவனா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு நாள் பணத்தை பற்றி ஆசைப்பட்டதே கிடையாது. ஆசையே பட்டது கிடையாது. ஜாலியாக இருக்கணும் தெரியாது. ஆனால் அந்த 18 வயசுலேயே பரிசுத்தமான ஆசைப்பட்ட எனக்கு 23 வருஷமா முடியல. ஏன் முடியல? ஏன் முடியல? ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். ஏன் முடியல? எனக்குள்ள பரிசுத்தவர் வரல. ஏன் பரிசுத்தவர் வரல? என் இறுதியாவது மேலே இருக்கவில்லை. எனக்கு தேவன்பு பெருகவில்லை. இப்போ அந்த 23 வருஷம் கழிச்சு 41 வயசு வரும்போது தேவன்பு வந்து என்ன சொன்ன? ஒண்ணுமே வேண்டாம் ஆண்டவரே, நீங்க மாத்திரம் போதும் சொல்ற அளவுக்கு என்னுடைய அந்த தேவன்பு முழுமையா இருந்தது. அன்றைக்கே பரிசுத்தவர் இருக்கார். அன்றைக்கே என்னது? முழு அன்பு. ஆண்டவரே உண்மை எல்லாமே ஒண்ணுமே வேணாம் எனக்கு, இப்படியே சொன்னேன். ஒன்றுமே வேண்டாம்னு சொன்னேன். ஆமாம், இப்போ ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன், எல்லாம் இருக்குது இல்லை. ஆனால் என்ன, அது கொழுப்பு வர்ற மாதிரி மண்டை கொழுத்து போகிற மாதிரி ஜாஸ்தி வரல, போதுமானது இருக்கு. அப்போது எனக்கு கிருபை எப்போ வந்ததுன்னா, நான் கர்த்தரை சிநேகிக்கிற போது அவர் கிருபையும் தந்தார். ஏன்னா கிருபை என்ன? இயலாதவனுக்கு, தகுதி இல்லாதவர்களுக்கு அளிக்கப்படும் கிருபை தான் கிருபை. தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகிற சலுகை, இதுதான் ஸ்லாக்கியம் தான் கிருபை. அந்த கிருபையை தந்தார். சும்மா இல்லை, கூட சத்தியத்தையும் கொடுத்தார். என்ன கொடுத்தாரா? கிருபையும் கொடுத்தாரா, சத்தியத்தையும் கொடுத்தாரு. அப்ப கிருபை எதுக்காக கொடுத்தாரு? கிருபை எதுக்காக கொடுத்தாரு? சத்தியத்திலே நடக்கும்படிக்கு கிருபையை கொடுத்தார். எப்படி? சத்தியத்தில் நடக்கும்படிக்கு கிருபையை கொடுத்தார். அந்த கிருபை இல்லைன்னா சத்தியத்தை எதிர்க்கும். எப்படி போனால் சத்தியத்தை எதிர்த்து பேசுவோம். இன்னைக்கு எத்தனையோ பெரிய பெரிய பாஸ்டர்கள்லாம் இருக்கிறாங்க. பாஸ்டர் பேர் வச்சுக்கிட்டே சத்தியத்தை கூடமா பேசுவாங்க. என்ன பண்ணுறது? பிரசங்கம் பண்ணுறோம், அதெல்லாம் எனக்கு ஒப்பு இல்லை சார். ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க, அதை எனக்கு பெரிய ஞானி மாதிரி பேசுவாங்க. எப்படி ஞானி மாதிரி பேசுவாங்க. அது 2 பேர் பார்த்துக்கிறேன். அப்புறம் ஒருத்தர் கூட பேசுகிறேன் ரீசெண்டாக. அவர் ஒரு நாளைக்கு காலையில் 1 மணி நேரம் அந்நிய பாஷை பேசணும்னு சொல்லுவார். நான் ஜெபத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டேன். இந்த மார்னிங் ப்ரேயரில் அதுக்கு வாங்கலேன்னு கூப்பிட்டேன். இல்லையா நான் வரல. ஏன்? நல்லா ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க அப்படின்னு. இல்லை இல்லை, எனக்கு நான் மார்னிங் 1 ஹவர் அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணாதான் சந்தோஷமாக இருக்குது. சரிதானா? இப்படி அந்நிய பாஷையிலே பேசி சந்தோஷமாக ஜெபம் பண்ணணும். அப்புறம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணேன். 1 மணி நேரம் அந்நிய பாஷையில் பேசுவேன், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். 2 மணி நேரம் காலையில் ஜெபம் பண்ணுவேன். 4 o'clock to 6 o'clock அப்படின்னாரு. கரெக்டு. நம்ம 5 to 6 எப்படி வர முடியாதுல்ல. சரி வாடான்னு விட்டேன். ஆனால் ஒரு காரியத்தை சொன்னேன், ஒரு சத்தியத்தை சொன்னேன். அது எப்படியா முடியும் அப்படின்னு. இல்லை பைபிளில் போட்டிருக்க, அதான் சொன்னேன். இருக்கட்டும், என் பைபிளில் போட்டிருக்கட்டும். எப்படி எப்படி பைபிளில் போட்டிருக்கட்டும், பைபிளில் போட்டிருக்கட்டும். அதெல்லாம் அக்கா நான் சொன்னேன், என்னால் முடியுது, என்னால் முடியாது, செய்ய சொல்கிறதுக்கு செய்ய முடியாது சொன்னீங்களே, நான் செய்கிறேன் அப்படின்னு. உடனே ஐயா அதெல்லாம் அந்த காலத்தில் இப்போல்லாம் முடியாது.
அந்த காலத்துக்கு இயேசு ஒருத்தர் தான் தேவன். அவர் தானே. அந்த காலத்துக்கு தேவன் யாரு? அப்புறம் இந்த காலத்துக்கு தேவன் யாரு? அவர் தானே. அவர் காலத்துக்கு மாறிக்கிட்டே இருப்பாரா? அவர் வார்த்தை மாறிக்கிட்டே இருக்குமா? இல்லை. அப்படியே மாறுமா? சான்ஸே இல்லை. அப்படி மாறினா மனுஷன் தானே அவரு. மனம் மாற மனுஷன் அல்லவே இல்லையா? அப்ப ஒரு வார்த்தை மாறாதது. அன்றைக்கு சொன்னது இன்னைக்கும். உன் தாயை தாப்பனையும் சோறு போடு சொன்னாங்களா, கனப்படுத்து சொன்னாங்களா? சூப்பர் வார்த்தை அது. சும்மா சாதாரண வார்த்தை இல்லை. உன் தாயின் தாப்பனையும் என்ன பண்ணும்? கனப்படுத்து. சோறு போடு, துணி எடுத்து கொடு, கார் வாங்கி கொடு, ஊர்லமே சொல்லுன்றது இல்லை. என்ன பண்ணும்? கனப்படுத்து. கனப்படுத்துகிற போது என்ன வரும்? பராமரிப்பு வரும், மரியாதையும் வரும். ஆனா என்ன இருக்காது? எல்லாம் பொருளும் கொடுப்பான். போட்டாச்சு இல்லை, சாப்பிட்டு சும்மா இருக்க, தொந்தரவு பண்ணாங்கம்மா. ஆனால் கத்தர் ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதிப்பாரா? உன் தாயின் தப்புனையும் கனம் பண்ணுவது வேற, ப்ரொவைட் பண்ணுவா, காரியம் கொடுக்கறது வேற. ரெண்டு வித்தியாசம் இருக்குல்ல. அப்படித்தானே? கனப்படுத்துகிறது எப்படி? பயபக்தியோடு நடந்து கொள்வது. எப்படி? பயபக்தியோடு நடந்து கொள்வது தான் கனப்படுத்துவது. அது அன்னைக்கு சொன்ன கருத்து வார்த்தை இன்னைக்கு மாறி போடுமா? இன்னைக்கு எல்லார் வீட்லையும் பிள்ளைங்க நல்லா இல்லாம போறதுக்கு காரணம் சம்பாதனை. அன்னைக்குள்ள பிள்ளைகளை போல இன்னைக்கு பயங்கரமா சம்பாதிக்கிறாங்க. சமாதான சந்தோஷம் இல்லவே இல்லை. ஏன் தெரியுமா? தகப்பனை தாயும் கனம் பண்ணல. கர்த்தரே வார்த்தை. இந்த இந்துக்கள்ல பிராமின்ஸ் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? தாயின் தகப்பனை அப்படி கனம் பண்ணுவோம். இன்னைக்கும் தாயின் தகப்பனை அப்படி கனம் பண்ணுவாங்க. அதெல்லாம் வாழ்நாள் எழுத்து இருக்கிறது. நம்ம பிள்ளைங்க கொஞ்சம் படிக்க போயிட்டு அப்பா அம்மாவுக்கு படிப்பு பார்த்துருந்தா கடை சும்மா கடை வேற வேலையில் போ சொல்றாங்கல்ல. அதெல்லாம் படிக்கலாம், சம்பாதிக்கலாம். என்ன கிடைக்காது? வாழ்நாள் நீடித்திருக்க. வாழ்நாள் என்ன? ஜீவன நாட்கள் அல்ல, மேன்மையான வாழ்க்கை, கனப்படுத்தப்படத்தக்க வாழ்க்கை. அதான் வாழ்நாள். வாழ்க்கையை பாரு. அவனுக்கு அந்த வாழ்வை பாருமா, அவனுக்கு அந்த வாழ்வை பாருமா. அந்த வாழ்நாள் நீடித்திருக்க. அந்த வாழ்நாள் நீடித்திருக்கணும்னா என்ன எப்படி இருக்கணும்? தாயின் தகப்பனையும் கனம் பண்ணும். பாப்பா அப்படிதான் இருக்கிறான். என் ஃப்ரெண்டு அவங்க தாத்தா தான் வீட்டில் பெரியவர், அம்மாவுடைய அப்பா. உட்காந்துருப்பா வாசல் அப்படியே சேர் போட உட்காந்துருப்பாரு. பெரிய ஹால், இதோட பெரிய ஹாலாக உட்காந்து. அப்போலாண்டா நாங்கள் ஊருக்கு போகிறோம், கிளம்பிட்டோம்னா ரெண்டு ஒன்றா போவோம். கிளம்புனா அவன் வருவான், பேண்ட்டு ஷர்ட்லாம் மாட்டியிருப்பான், சாக்ஸ்லாம் போட்டு, ஷூ தான் போட்டு வெளியே இருக்கும். ஷூ வந்து அங்கே பேக்கேஜை உள்ளே எடுத்து வெளியே கொண்டு வச்சிடணும். எடுத்துக்கிட்டே போகக்கூடாது. அவர் ஊரில் வச்சுக்கிறேன், வெளியே வைக்கணும். அதுதான் போகணும். அப்படி வச்சுட்டு நெடுஞ்சாங்கடையாக விடுவோம். எப்படி நெடுஞ்சாங்கடையாக சேவிச்சுக்கிறேன்னு சொல்லுவான். என்ன சொல்லுவான்? பா சேவிச்சுக்கிறப்பா. தாத்தா அப்பன்னா விடுவான். தாத்தாவை அப்பன்னா விடுவான். பா சேவிச்சுக்கிறப்பா அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் தில்லை மடிச்சிருப்பார். உடனே நேராக நெடுஞ்சாங்கடையாக காலில் விழுந்து கிடப்பான். நல்லா இருக்கிற இன்னைக்கும். ஆமாம், ஊர் குறை கிடையாது. அதான் சொன்னேன், ஊரே சொந்தம். என்னது? ஒரு ஊர், வில்லேஜ் அவங்களுக்கு சொந்தம். சிறுகாட்டு ஒரு ஊர். எங்கே? சுடுகாட்டில் இல்லை, தஞ்சாவூர் கிட்ட. இங்கே தஞ்சாவூர் பயங்கர நிலம் இருக்குது. தண்ணி கிண்ணியமாக்குற ஊரில் ஒரு கிராமம் சொந்தம். அந்த ஊர் பேர் என்ன? சிறுகாட்டூர். அந்த சிறுகாட்டுக்கு அவங்க சிறுகாட்டு ஊருக்கு அவன் தான் அதிபதி, ஒரே பையன். ஆனால் உங்கள் தாத்தாவுக்கு நெடுஞ்சாங்கடையாக காலில் விழுந்து கிடப்பான். ஆமாம், அவனும் இன்ஜினியர் தான். ரிட்டையர் ரொம்ப ஈஸியாக ரிட்டையர் ஆகும். 3 மாதம் நாம ஏசி வாங்கி ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் பாருங்க கனப்படுத்துகிறது. அப்போ இதெல்லாம் யார் சொல்லி தருவா? கனப்படுத்துவது குறித்து ஆவியானவருக்குள்ளே வாசமாக இருந்தால்தான். அப்போ ஆவியானவருக்குள்ளே வாசமாக இருப்பதற்கு என் இருதயத்தை ஒப்பு கொடுத்திருந்தால், எனக்குள்ளே அன்பு பெருகி இருந்தால் எனக்குள்ளே இருப்பார். ஏன்னா இயேசு சொன்னாரு, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்னென்றைக்கும் உங்களுடைய கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு தந்தருள்வார். சத்தியாகி அவர் நமக்குள்ள வந்து. அப்போ என்னென்னைக்கு இருக்கும்படிக்கு. ஏன் என்னென்னைக்கு இருக்கும்படி போட்டிருக்கு சொல்ல பாருலாம். என்னென்னைக்கு இருக்கும்படிக்குன்னு போட்டிருக்கு. ஏன்? இப்போ பூமியில் நம்ம இருக்கிறோம், நம்மளை உருவாக்கும்படி, நம்மை பரிசுத்தமாக்கும்படி பரிசுத்தாவியானவராக இருக்கிறார். நம்மை பரிசுத்தமாக்கு உலகத்தின் காரியங்களிலிருந்து நீங்களாக்கி பரிசுத்தமாக்கும்படி பரிசுத்தம் பண்ணுகிற ஆவியாக இருக்கிறதுனால அது பரிசுத்தாவி. பரலோகத்துமான பரிசுத்தாவியா பேர் அவருக்கு. பரலோகத்து என்ன பேர் சொல்லுங்க சம்பர்? பரலோகத்து என்ன பேர்? பரிசுத்தாவியா இருக்கு. ஆவி. வெறும் கரெக்டா பிதா ஆவி குமார். பிதா ஆவி வார்த்தை. பரலோகத்தை தான். பூமிக்கு வந்தாத இயேசுக்கு வார்த்தைக்கு பேர் இயேசு. பரலோகத்துக்கு போனா வார்த்தை. பரலோகத்துக்கு போனா அதுக்கு பேர் என்ன? வார்த்தை. பூமிக்கு வந்தாதான் குமாரன். பரலோகத்தில் இருந்தா வார்த்தை.
பரிசுத்த ஆவி அங்க இருந்த ஆவி இங்க வந்தா உங்களையும் என்னையும் உலகத்தின்றும் மாம்சத்தின்றும் பாவத்தின்றும் விலக்கி பாதுகாக்கிறபடினால் பரிசுத்தமாக்குற பரிசுத்த ஆவி இல்லைன்னா பேர் கிடையாது. பூமியில இருக்கிற பரிசுத்தமா இருக்கிற பரிசுத்தம் பண்ணுகிறவர் அதான் பரிசுத்த ஆவி. அப்போ பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறவன் பரிசுத்தத்தை தன் ஜீவியத்தை விளங்க பண்ண வேண்டும். ஏனென்றால் பரிசுத்த எனக்குள்ளே இருக்கிறார், அவருக்கு நான் கீழ்ப்படுத்திருக்கிறேன், அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறேன், ஆனபடியே என்னை பலப்படுத்துகிறார், என்னை நடப்பிக்கிறார், என்னை பரிசுத்தமாக்குகிறார். அப்போ நம்ம பிரமாணம் இல்லப்போ நமக்குள்ளே பிரமாணத்தை அவன் தான் செய்யணும். மோசே கொடுத்த நியாய பிரமாணத்தை யார் செய்யணும்? அவன் தான் செய்யணும் இல்லையா? அவன் செய்து அவன் ஏதோ அதுக்கு நியாயமா நன்மையுமே பெற்றுக்கொள்ள வேணும் இல்லையா? ஆனா பிரமாணத்தை முழுமையா செய்ய முடியுமா? ஏன் முடியாது? அந்த பிரமாணத்தின் ஆவி என்னன்னு தெரியாது அவனுக்கு. அந்த பிரமாணத்தின் ஆவி என்னன்னு தெரியாது. பிரமாணம் தெரியும், அது பின்னால் இருக்கிற அர்த்தம் முடிச்சு அது ஒரு மாட்டை வெட்டி அது பலியிட்டுறா, அந்த மாடு பண்ணி எடுத்துடுறா, கோயில் போயிட்டு பலி சர்வாங்க எடுத்துலவா அப்படி தர பண்ணிட்டு அடுத்த மாடு ரெடி பண்ணா அடுத்த வருஷத்துக்கு வரணும் இல்லை? 6 மாதத்துல திருப்பி பாவம் என்ன பண்ணுவான்னு தெரியாது இல்லை? பாருங்க, நியாயப்பிரமாணத்தை பூர்ணமாக்க முடியாது. ஆனால் ஆவியான எனக்குள்ளே வந்திருந்தால், அவர் என்னை போதித்து நடத்துவதாயிருந்தால், அவர் ஆத்துமாவை தேற்றுவதாயிருந்தால், அவர் என்னை பலப்படுத்துவதாயிருந்தால், அவருடைய வார்த்தைகளை நான் அப்படியே நிறைவேற்றேன். நானா நிறைவேற்றினேன்? எனக்குள் வாசமாக இருக்கிற ஆவியான எப்படி செய்தார்? எனக்குள் வாசமாக இருக்கிற ஆவியானவர் எப்படி செய்தார்? அப்போ நான் பெருமாற்ற முடியுமா? பரலோகத்துக்கு போய் சேர்ந்த உடனே பரவாயில்ல, நான் யோக்கியமாக இருந்தேன், அப்படி பசுத்தமாக இருந்தேன், அப்படிலாம் இருந்தேன் அப்படின்னா சொல்ல முடியும். ஏனென்றால் நமக்குள் வாசமாக இருக்கிற பசுத்த ஆவியானவர் நம்மை உலகத்தினின்றும் மாம்சத்தினின்றும் பாவத்தினின்றும் அநீதியின்றும் நீக்கி நம்மை அவரை போல மாற்றினார். முதல்ல உலகத்திற்கு விலக்குவது ஒன்று, அப்புறம் மாம்சத்தில் விலக்குவது ஒன்று, பாவ காரியத்தை நீங்களாக்குவது ஒன்று. இது ஒரு பகுதி. அடுத்த பகுதி தேவனை போல மாற்றுவது. எப்படி தேவனை போல மாற்ற முடியும்? நியாயப்பிரமாணம் பாவத்தை செய்யாமல் தான் பண்ண முடியும், அப்படித்தானே? நியாயப்பிரமாணம் ஏதாவது ஒன்று தெய்வத்தை பற்றி காமிக்குதான். இப்படி செய்யாத, அப்படி செய்யாத, இது இச்சிக்காத, கொலை செய்யாத, உச்சாரம் பண்ணாத, வேசித்தம் பண்ணாத, திருடாத இல்லைன்னு சொல்லுது இல்லையா? ஏதாவது இயேசு போல மாற சொல்லிச்சா? ஆனா புதிய ஏற்பாட்டை பரிசுத்தம் என்ன பண்றாரு? நம்மள பரிசுத்தம் பண்ணுகிறார். முதல்ல என்ன பண்ணுகிறாரு? எப்படி பரிசுத்தம் பண்ணுகிறார்? உலகத்தின் காரியங்கள் உள்ளே பிரவேசிக்காதபடி பரிசுத்தம் பண்ணுகிறார். அடுத்தபடியாக மாம்சீகமான காரியங்கள் மூலமாக தன்னை கெடுத்துக் கொள்ளாதபடி அவற்றின் நின்று பரிசுத்தமாக்குகிறார். அப்படித்தானே? அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? இயேசுவை வெளிப்படுத்தி தெய்வீக சுபாவத்தை காண்பித்து அந்த பாதையை நடத்தி எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் தெய்வீக சாயலை உண்டு பண்ணுகிறார். நம்மை மறுரூபமாக்குகிறார். 2 வேலை. அங்க பழைய ஏற்பாட்டில் என்ன கிடையாது? நியாயப்பிரமாணத்தை செஞ்ச ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? பூமிக்குரிய ஆசீர்வாதம். ஆனால் பசுத்தாவியினர்களே போதிக்கப்பட்டவனாய் உனக்குள்ளே வாசமாக இருந்து அவர்களை போதிக்க நீ இடம் கொடுத்து அதை கீழ்ப்படிவாயானால், விசுவாசத்தை இடம் கொடுப்பாயானால், உன்னை உலகத்தினின்றும் மாம்சத்தினின்றும் சுய விருப்பங்களிலிருந்தும் உன்னை விடுதலையாக்கி என்ன பண்றாரு? உன்னை தெய்வீக சுபாவத்துக்கு சொந்தமாக்குறார். தெய்வீக சுபாவத்துக்கு சொந்தமாக்க முடியுமா? முடியாதா? ஏன்? அவர் தேவனா இருக்கிறார், தேவாவியா இருக்கிறார். யாரா இருக்கிறார்? தேவாவியா இருக்கிறார். அதனால்தான் அவர் நம்மை நடத்தும் போது நம்மை தேவனை போல மாற்றுகிறார். பாவத்தை மட்டும் விளக்குவதில்லை, உலக பிரகாரமான ஆசாபாசங்களை விட்டு விளக்குறது மாத்திரம் இல்லை, இப்போ நம்ம தேவனாக மாற்றுகிறார். போதுமா? அப்போ நியாயப்பிரமாணம் நல்லதா இருக்குமா? அதுக்கு தான் இது மோசே என்ன கொடுத்தாரு? நியாயப்பிரமாணத்தை தான் கொடுத்தாரு. இயேசுவோ கிருபையும் சத்தியம் நிறைந்தவராக இருந்தார் இல்லையா? அப்போ அவராலே கிருபையும் சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டது. கிருபை எதுக்கு? சத்தியத்தை கேட்டு அதுபடி நடப்பதற்கு கிருபை கொடுக்கப்பட்டது. ஏன்னா என்னால முடியாது, உங்களால முடியுமா? முடியாது. என்னால முடியுமா? முடியாது. ஆனால் பரிசுத்தாவிக்கு இடம் கொடுக்கிறவனாக இருந்து என் இருதயத்தை மாத்திரம் ஒப்பு கொடுத்தால் போதும், கர்த்தனை நேர்த்தியாய் மாற்றுவார். எங்கு பார்த்தாலும் அவங்ககிட்ட ஒரு தெய்வீக சுபாவம் மாறி, தெய்வீக சுபாவம் முன்ன மாதிரி இல்லை. முன்னால என்ன சொல்லுவாங்க? காலை மறிச்சா கழுத்து நெரிப்பாங்க. என்ன சொல்லணும்? அவன் முடிச்சது காலு, எதை நெரிப்பாங்க? கழுத்தை நெரிப்பாங்க. காலை மெரிச்சா, ஆமாம், அது மிதிச்சான்னு சொல்ல மாட்டாங்க, மெரிச்சான்னு சொல்லுவாங்க. எப்படி? காலை மெரிச்சா கழுத்தை நெரிப்பேன்னு இல்லையா? அதான பழைய சுபாவம். அவன் நியாயம் என்ன தெரியுமா? நீ காலை மெரிச்சல்ல, அப்புறம் சும்மா இருப்பனா? ஆனால் கழுத்தை நெரிச்சிடணும். நம்மளை கழுத்து நெரிக்கிற வேலையை கவனம் இருப்பான். எப்படி? நம்மளை கழுத்து நெரிக்கிற வேலையை கவனம் இருப்பான். ஏன்னா கழுத்து நெரிச்சா செத்து போவேன், பரலோகத்துக்கு சீக்கிரம் போயிடும். எப்படி? ஏன்னா நமக்குள்ள இருக்கிற ஆவி யாரு? தேவாவி.
அப்போ தெய்வீக சுபாவத்தை உண்டு பண்ணுவதற்கு தேவாவி நமக்கு சகாயமாக இருக்கிறார். அதுதான் கிருபை. சத்தியம் அவர் நடத்துவது இல்லையா? சத்தியத்தை நடக்கும்போது நான் யாரை போல மாறுவோம்? நியாயப்பிரமாணம் நடந்தாக்கா உலகத்தை உண்மையுள்ளதாக இருக்கலாம் அவரோட. ஆனால் தேவனுக்கு ஏற்ற நடந்தோமானா பாவங்களுக்கு நீங்கள் ஆகியிருப்போம், மாத்திரமல்ல நீதிக்கு ஆளாகி தேவனை போல நீதிமானாக இருப்போம். இயேசு பற்றி என்ன சொன்னாங்க? இவர் நீதிமானாக காண்கிறேன்னா. பிலாத்து என்ன சொன்னா? இவரை நான் நீதிமானாக, இவரை ஒருத்தர் ஒரு குற்றம் காணவில்லை, அவர் என்ன நீதிமானாக காண்கிறேன் என்றான். அப்போ உங்களை என்னை கத்து நீதிமானாக காணச்சுவார். அப்போ நம்ம நியாயப்பிரமாணம் மோசையின் போல வெளிப்பட்டது இல்லையா? ஆனால் நமக்கு கர்த்தர் என்ன கொடுத்துருக்காரு? பரிசுத்த ஆவியை மொழி தந்திருக்காரு. எத்தனை விசுவாசிக்கிறாங்க? எனக்குள்ள பரிசுத்த இருக்கிறார். ஆனால் நீ உள்ள அவர்கிட்ட பேசணும். எப்படி? உள்ளே இருக்கிறவர்கிட்ட அதிகமாக பேசணும். அதிகமாக பேச பேச அந்த பலன் வந்துடும். பலன் மட்டும் இல்லை, அந்த ஸ்நேகம் வந்துடும். ஸ்நேகம் வந்தால் கத்திருக்க என்ன வேணாலும் செய்யலான்ருவோம். அப்போது சர்ச்சைக்கு வர்றது, சர்ச்சைக்கு வேலை செய்கிறது, காணிக்கை கொடுக்கறது, வைக்கிறதுலாம் மேட்ரே கிடையாது. கத்திருக்காவே எல்லா வேலையிலும் செஞ்சுட்டு இருக்கோம். சர்ச்சைக்கு வர நேரம் மட்டும் தானே. ஆனால் எல்லா நேரத்தில் கர்த்தர் பிரியமா ஜீவிப்பதற்கு என்ன பண்ணணும்? ஆவியானவரோடு எனக்குள்ளே வந்து வாசமாக இருக்கிறார். அவர் எங்க வந்து வாசமாக இருக்கிறாரு? எனக்குள்ளே வந்து வாசமாக இருக்கிறார். அப்படித்தானே போட்டிருக்கு. அப்படியே வாசிங்க. 1 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அன்றியும் அதில் அந்தபடியே இல்லைம்மா, இல்லை அந்த வசனம் இது வாசமாக இருக்கிறாரு. 6 இல்லையா? இல்லையே. இங்கே தேவன் நமக்குள்ளே வாசமாக, பசுத்த நமக்குள்ளே வாசமாக அறியாமல் இருக்கிறீர்களா? கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 3:16 இல்லை 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறாரா என்றும் அறியாதிருக்கிறீர்களா? பாருங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க? தேவனுடைய ஆலயமா. எப்படி ஆலயமா இருக்க முடியும்? அங்க தேவன் வாசமா இருந்தாலும் தேவ ஆலயமா இருக்க முடியும். நீனும் நானும் தேவனுடைய ஆலயமா இருந்தேனால் எனக்குள்ள யார் வாசமா இருப்பா? தேவன் வாசமா இருக்கணும். தேவன் வாசமா இல்லைன்னா இது தேவாலயம் இல்லை. நீங்கள் நானும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். ஏனென்றால் பரிசுத்தாவே தேவன் எனக்குள்ளே வாசமா இருக்கிறார். எனக்குள்ளே இருக்கார் இல்ல, வாசமா இருக்கிறார். ஜீவிக்கிறார் அர்த்தம். வாசம் என்ன அர்த்தம்? ஜீவிக்கிறார் என்ற அர்த்தம். எத்தனை பேர் உங்களுக்கு வாசமா இருக்கிற பரிசுத்தாவியவருக்கு கனம் கொடுத்து அவர் கீழ்ப்பிடித்ததாக இதயத்தை கொடுப்பீங்க. எல்லா நேரமும் என்னத்த உலகத்தை மனுஷன் கூட பேசி இல்லைன்னா என்ன பண்ணனே தெரியல, என் வாழ்க்கையில் இப்படியே வந்துட்டு எத்தனை வருஷம் தான் இதை பேசியே இன்னும் வீக் ஆகிட்டே போக வேண்டியதுதான். அதை விட மீதியை பாரு. இன்னைக்கு நான் கத்தோடு பேசிட்டு இருப்பேன், இன்னைக்கு கத்தோடு பேசுவேன், கத்தை நடத்துவேன், பார்த்துக்கலாம் விடு என்று சொல்லி இருந்தால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் பலத்தையுமே பலடைந்தவர்களாக காணப்படுவோம். ஆமாம், பலத்துமே பலடைந்து எங்கே வந்து இப்போமா சியோனிலே வந்து காணப்படுவார்களாம். எங்கே வந்து காணப்படுவார்களாம்? சியோனிலே வந்து காணப்படுவார்களாம். அப்படியானா நம்மளோட உள்ள பசுத்தாவின் இருக்கிற அவரோடு பேசிக்கொண்டிருக்கலாம். அவரோட பேசிக்கொண்டிருந்தா அவர் நமக்கு சத்தியத்தையும் தருவார், சத்தியத்தை நிறைவேற்றத்தக்கதாக கிருபையையும் தருவார். நம்ம பலம் முடியாது, நம்ப முடியுமா? எவனும் என்னை தன்னைத்தானே பசுமாக்கி கொள்ள முடியாது. அது தெய்வ துரோகம். என்ன தெய்வம் நானே யோகியம் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறது. அதான் என் ஃப்ரெண்டோட அண்ணன் வந்து சாம்ராஸ் ரெட்டை பிடிச்சிட்டு இருந்தாராம். அவர் ஜான்சனில் ரீஜனல் மேனேஜர் இருந்தார். ஜான்சன் மெடிக்கல் கம்பெனியில் ரீஜனல் மேனேஜர். அப்போது நான் சிகரெட் விட்ட உடனே என்கிட்ட வந்தான். தனியாக வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாங்க. கல்யாணம் சொல்கிறேன், ஜேம்ஸு கேள்விப்பட்டேன், அந்த மொத்தம் விட்டியா? ஆமாடா, சொல்லுங்க கேளு. அப்படிலாம் விடாது. நீ என்ன பண்ணுற? 1 பாக்கெட் 2 பாக்கெட் பிடிச்சி வச்சுட்டீங்கன்னா அவன் விட்ட ஃபுல்லாக பறிக்காது. ஏன்டா வைத்திக்கிறேன் விட்டு போய் திரும்பியேன்டா சொல்லுங்கள். அப்படி இல்லைடா, என் தம்பி என் அண்ணனுக்கு அவன் ரீஜனல் மேனேஜராக இருந்தான். அதனால் எங்கே போனால் லாட்ஜில் தான் இருப்பான், டூரில் தான் இருப்பான். லாட்ஜில் இருக்கும்போது தனியாக ஒரு ரூமு அவன் மாட்டு பிடிச்சிட்டே இருப்பான். அப்புறம் ஒரே நாளில் விட்டான்டா, கப்தியா டக்குன்னு விட்டான்.
கல்யாணம் ஆயிடுச்சு, ஒய்ஃபு சத்தம் போடுறான்னு சொல்லிட்டு விட்டான்டா. விட்டா காலில் ஒரு சொறி வந்தது. அந்த சொறியை பார்த்தா அப்படியே லேசாக புள்ளி மாதிரி இருந்தது. அதை பார்த்தா புண்ணு மாதிரி ஆச்சு. அப்புறம் பார்த்தா உள்ளெல்லாம் ஃப்ளானல் விட்டால் அப்படியே உள்ளே இருந்து அப்படியே புழுவாக வரும். எப்படி ஃப்ளானல் கிளாத்தில் அதை உள்ளே விட்டு இழுத்தாக்கா ஒரே புழுவாக வரணும். ஆப்ரேட் எந்த பண்ணலான்னு பார்த்தா ஒன்றுமே ஆகலையா. கடைசியாக ஒரு டாக்டர் சொன்னாராம், ஏதாவது உனக்கு ஹேபிட் இருந்தால் விட்டியான்னு கேட்டாராம். ஆமாம், நான் ஸ்மோக்கராக இருந்தால் விட்டேன். அதால் தான் வந்து என்னடா எனக்கும் தெரியும், அதால் தான் வந்தது. இனிமேல் என்ன பண்ணுற, எவ்வளோ பாக்கெட் பிடிச்ச கடை எவ்வளோ சொன்னால் போட்டுரு, அதை அப்படியே குறைச்சி கொண்டு வந்து கடைசியாக 2 சிகரெட் 1 சிகரெட் அப்படி குறை. அப்போ தான் சரி, எனக்கு சரியாயிடுச்சான். அதனால் நீ அப்படின்னா கரெக்டு, உங்கள் அண்ணன் வந்து அப்படி நினச்சான் செஞ்சான், நான் தெய்வத்தை நம்பி விட்டுருக்குறேன். அதை தெய்வம் பார்த்துக்கிறேன். எப்படி என் சொந்த பலத்தில் விடலை, என் சொந்த பலத்தில் நான் விடலை, நான் ஆண்டவர் நம்பி தான்டா விட்டுருக்குறேன். அதை பார்த்து பாருங்க. அதுக்கப்புறம் தான் நான் 58 கிலோவில் 58 கிலோலேருந்து 22 போனேன். எவ்வளோ? அப்போ நம்ம சட்டை 42, அப்போ ஷர்ட் எவ்வளவு? 42. ஆமாம், எவ்வளோ 58 42 எவ்வளோ ஆச்சு? 14 கிலோ ஜாஸ்தி ஆச்சுல்ல? ஆமாம், கழுத்துக்கிறது தலையாக தெரியாது. அப்போ பாருங்கள், கற்றால் கூடும். இந்த சத்தியத்தை கை கொள்வதற்கு அவர் தான் நமக்கு வேணும். அப்போ கிருபை என்னது? பரிசுத்தாவியே தான், கிருபையின் வரணும் தான். அப்போது நமக்குள்ள வாசமாக இருக்கிற பரிசுத்தாவியோடு பேசணும். எத்தனை பேசுவீங்க? எப்பவும் பேசுங்க. பேசி முடிஞ்ச வரைக்கும் தனியாருக்கு ஆசைப்படுவீங்க. நீ ஆவியாரோட பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னாக்கா 2 பேர்கிட்ட பேசிகிட்டு இருந்தா போதும். பேசலாம், கற்றுக்க பேசலாம், கொஞ்சம் கத்தரோட பேசலாம், கொஞ்சம் ஆவியாரோட பேசலாம், மனுஷன்கிட்ட பேசுவாங்க, ஆவியாரோட பேசலாம். அப்படி சொல்லி விலக சொல்லணும். வீண்காரியை பேச விடாது. ஏன்னா அந்நேரத்துக்கு கத்துட்டு பேசலான்னு இருக்கணும். ஆவியனோட பேசினா நமக்கு சத்தியத்தை கொடுக்குற தேவன் அதை நடப்பதற்கு பலன் தருவார். எல்லாம் கொஞ்சம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் நாங்களும் ஆண்டவரை கவனமாய் செவித்தொடர்த்தக்கதாகும். யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்களோ கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு கிரியை செய்து காண்பீங்க. ஒப்பு கொடுங்க, பரிபூர்ணமா ஒப்பு கொடுங்க, முழுதேதோடு ஒப்பு கொடுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களுக்குள்ளே கிரியை செய்வார், எனக்குள்ளும் கிரியை செய்கிறார். நாங்கள் எல்லா விதத்திலும் கீழ்ப்படிந்து மனத்தாழ்வு உள்ளவர்களாக, மற்றவர்களுக்கு நியாயம் செய்கிறவர்களாக, இரக்கத்தை சிநேகிர்களாக காணப்படத்தக்கதாக எங்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, விதமாக ஆண்டவரே நம்முடைய சுபாவத்தில் முற்றிலுமாய் நாங்கள் வளர்ந்து ஆண்டவரை சொல்கிறோம்ப்பா, நம்மை போல மாறத்தக்கதாகவும் ஆண்டவரே தம்மை போல சுபாவம் உள்ளவர்களாக நாங்கள் காணப்படத்தக்கதாகவும் எங்களை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரை சொல்கிறோம்ப்பா. ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே தம்முடைய வார்த்தைப்படி கை கொண்டு அதன்படி ஜீவிக்கத்தக்கதாக கர்த்தர் தாமே தம்முடைய கிருபையை எங்களுக்கு தந்தரும்படியாக ஜீவிக்கிற கர்த்தாவே, ஆவியானவர் தாமே நீர் எங்களுக்குள்ள வந்து ஆண்டவரை வாசம் பண்ணக்கூடியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, நீர் எங்களை நடத்தும், போதித்து எங்களை நடத்தும் ஆண்டவரே, நீர் எங்களை அதை கை கொள்ளப்படி எங்களுக்கு பலப்படுத்தும்படியாக, அவைகளின்படி நடக்கவோ செய்யவோ எங்களை பலப்படுத்தும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, அப்பாவுக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்குள்ள வந்து தங்கி வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆலயமாக இருக்கிற நாங்கள் ஆண்டவரே, அப்பா நாங்கள் ஆண்டவரை எவ்விதத்திலும் ஆண்டவரே நமக்கு விரோதமாக நாங்கள் எதையும் செய்யாதபடிக்க ஆண்டவரே, நம்மை தள்ளிவிடாதபடிக்க மாட்டவரே, நீர் எங்களுக்குள்ள வாசம் பண்ணி நீர் எங்களை போதித்து நடத்தவும் அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக முற்றிலும் தாழ்வுள்ளவர்களாக நடந்து கொள்ளத்தக்கதாக எங்களை ஒப்புக் கொடுக்கிற மாட்டவரே, விதமாக நாங்கள் ஜீவித்த ஆண்டவரை ஸ்தோத்திரப்பா. நீர் வரும்போது ஆண்டவரே நம்மோடு கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாக தகுதி உள்ளவர்களாக மாற்றும்படியாக எங்களை தாழ்த்து நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மோடு பேசுகிற நல்ல ஆலோசனைக்காய் நன்றியோடைய கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 பசுத்தமிழங்கள் பிதாவே, இந்த நல்ல ஆசிரியப்பட்ட காலை வேலைக்காய் நன்றி கர்த்தாவே. நீ கூட்டி சேர்த்த தம்முடைய பிள்ளைகளுக்காய் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசிரியப்பா. ஆண்டவரே தம்முடைய திவ்ய சமூகமும் தம்முடைய திவ்ய ஆலோசனையும் தம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே விளங்கும்படியாகும் ஆண்டே தம்முடைய காவல் உண்டாயிருக்கக்கூடியாக ஜெபிக்கிற கர்த்தாவே. ஆண்டு ஆவி ஆத்மா சரீரம் அனைத்தையும் கர்த்தாவே தேவதாமே எல்லாவித தீமைகளுக்கு பாதுகாக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் தன் நிறைவை காண செய்ய முடியாது, தம்முடைய நிறைவு பிள்ளைகளுக்குள்ளே காணப்பட முடியாது வேண்டிக் கொள்கிறோம். பெரிய காரணம் செய்யும் ஆசீர்வதியும் துதி கனம் இவ்வளவு முக்கிய செலுத்துகிறோம்
இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களோ. ஆமென். அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord.